சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் தியாக பரமகுரு ஐயா அவர்கள் நம்முடைய இன்றைய தினம் ஆழியாறு நேரலையில் இணைப்பில் இணைந்து சிறப்புரையாற்ற நம்முடைய இணைப்பில் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமதிப்பும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பரமகுரு ஐயா அவர்கள் தருமபுரி தெற்கு மனவளக்கலை மன்றத்தை சார்ந்தவர்கள். 1993 ஆண்டிலிருந்து மனவளக்கலையில் இணைந்து சிறப்பாக சேவை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாவின் கல்வி தகுதிகளாக BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், MBA, MA தமிழ், MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், MA philosophy and religion, MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், MSc applied astrology, BA astrology, PG diploma in hospital management, diploma in சைவ சித்தாந்தம், diploma in astronomy and astrophysics. இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கியும் வரவேற்றும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் இல்லறம் இனிக்க என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையிலா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணினல் அகுதொரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி இல்லறம் இனிக்க என்ற பொருளிலே சிறிது நேரம் சிந்தித்து உயர முயல்வோமாக. ஆசான் அருள் தந்தை அவர்கள் சூக்குமமாக நம் அனைவருக்குள்ளும் எழுந்தருளி இன்றைய நிகழ்வை நமக்கு அருள்வாராக. இந்த மனித வாழ்க்கையில 4 பகுதிகள் சொல்லுவாங்க. இதான் 4 ஆசிரமங்கள்னு சொல்லுவாங்க. முதல் பகுதி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு வடமொழியில சொல்றது உண்டு. அதை நமது குருநாதர் தமிழ் படுத்தி கொடுக்குறாங்க. இளமை நோன்பு, இல்லறம், அகத்தவம், தொண்டு. இந்த இளமை நோன்பு என்பது தான் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற காலம். இந்த சாமிஜி எப்படி சொல்றாங்க? வாழ்வாங்கு வாழ்வதற்கு பயிற்சி ஏற்கும் முறையை வகைப்படுத்த இளமை நோன்பாகும். பொறுப்போடு வாழ்வாங்கு வாழ ஒரு வாழ்க்கை துணை ஏற்று வழியோடு கடமை உணர்ந்தாற்ற இல்லறமாம். வாழ்வினிலே மறைபொருளாம் உயிர் அறிவை உணர வளமான உளப்பயிற்சி அகநோக்கு தவமாம். வாழ்வதனை முற்றுணர்ந்ததை அமைதி வெற்றி வழி கண்டு வாழ வைக்கும் பேரறமே தொண்டு. இதுல இந்த இளமை நோன்பைத்தான் பெரியவங்க பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. காலங்காலமா வரது. அது நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு சொல்லி குறிப்பா இந்த மார்கழி மாதத்துல இல்லறத்துல நுழையும் முன்னாடி இருக்கிற பருவ வயது பிள்ளைகளை எல்லாம் இந்த பாவை நோன்பு, சைவத்துல திருவம்பாவை, வைணவத்துல திருப்பாவைன்னு சொல்லுவாங்க. இந்த பாவை நோன்பு இருந்து பக்குவப்படுத்துவாங்க. இன்னைக்கு மார்கழி மாசத்துல கடைசி நாள். அதாவது இந்த இளமை நோன்புன்றதை முடித்து அடுத்து என்னது? இல்லறம் தானே. அப்ப நாம இந்த நோன்பு நிலையிலிருந்து அடுத்து இல்லற நோன்பு என்ற நிலையில நுழையும் போது இல்லறம் இனிக்க என்ற பொருளிலே சிந்திப்பது சிறப்பானது, பொருத்தமானது இல்லைங்களா? அப்ப இந்த மனித வாழ்க்கையில மொத்தம் டார்கெட்ஸ் 4 இலக்குகள்னு சொல்லுவாங்க. எந்த நூல் எழுதினாலும் அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனேன்னு நன்னூல்ல சொல்லுவாங்க.
இந்த அறம்பொருள் இன்பம் வீடு தான் வடமொழியில தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த முதல் நிலை என்னது? அறம்பொருள் இன்பம் வீட நம்ம தமிழ் பாட்டி சொல்றாங்க பாருங்க, ஈதல் அறம். ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது, ஈதல் அறம். ஆனா பொருள் ஈட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அடுத்ததுக்கு இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன், எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பற்றதே இன்பம், பரனை நினைந்து இம்மூண்டும் விட்டதே பேரின்ப வீடு. இந்த பரனை நினைந்துன்ற வார்த்தை எல்லா இடத்துக்கும் சேர்த்துக்கணும். பரனை நினைந்து ஈதல் அறம், பரனை நினைந்து தீவினை விட்டு ஈட்டல் பொருள், பரனை நினைந்து எஞ்ஞான்றும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இல்லறம் என்பது அறம்னா ரெண்டு வகைப்படும். ஒண்ணு இல்லறம், இன்னொன்னு துறவரம். சாமி சொல்ற விளக்கம் இல்லறத்துக்கு என்ன? பிறர்க்கும் பின்னும் துன்பம் விளைவித்தடாத. அப்ப பிறர்க்கும்னா தனக்கும்னு அதுல இருக்கு இல்லைங்களா? தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோன்னு சாமி சொல்ற இலக்கணம் பாருங்க. பிறர்க்கும் பின்னும் துன்பம் விளைவித்திடாத பெருநோக்கில் துன்பத்தை போக்கும் செய்கை அறம் ஆகும், அறிவின் உயர் நீதியாகும். அன்பு வழியாம் இந்த கடமை ஆற்ற உறவாடி பொருள் ஈட்டி பொருளை காத்து உற்றபடி பிறர்க்கிட்டு மகிழுகின்ற திறனாற்றல் இல்லறமாம். பொருள் ஏற்று உண்டு தீதகற்றும் அறம் புரிதல் துறவரமாம். ரெண்டுத்தையும் ஒரே பாட்டில சொல்லிட்டாங்க. அப்ப இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருவரும் இந்த குடும்பம் இல்லறம் என்ற அமைப்பில இருந்து தான் வந்திருக்கிறோம். இந்த தனி மனிதர்கள் பல இணைந்ததுதான் குடும்பம். இதுதான் மனையறம் இல்லறம்னு பல பேர்கள்ல சொல்றோம். ஒன்றுக்கொன்று வேறுபட்ட நிலைகள் தான் இந்த இல்லறம் துறவரம்னு பெரும்பாலான மக்கள் நினைத்துட்டு இருந்தாங்க. இப்பயும் பல பேர் நினைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா துறவரம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா சாமிஜி சொல்றாங்க, முறைப்படி இல்லறத்தை வழுவாது நடத்தி எண்ணத்தை ஓர்மை நிறையில் உயர்த்தி இறைநிலை உணர்ந்து பற்றற்ற நிலையில் வாழும் எண்ண நிலையே துறவரம். துறவரம் இல்லறமும் துறவரமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தால் உலக மக்கள் இல்லறத்தில் வருவாது கடமை ஆற்றி எண்ணத்தை பண்படுத்தி எனை அறிந்தேன். சாமிஜி பிராக்டிக்கல் மாஸ்டர். இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்ப துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற எண்ண நிலை துறவரம் என்றும் உணர்ந்தேன். அப்ப துறவர நிலை இருந்தா தான் இல்லற நிலை இனிக்கும் இல்லைங்களா? அப்ப தற்காலத்துல இல்லறத்தில் இருந்தபடியே ஆன்மீக பயிற்சிகளை செய்து வீடு பேரை அடைய முடியும். அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற நன்மை வந்தா வீட்டை விட்டு போயிடுவாங்க. வானப்பிரஸ்தம் வனப்பிரஸ்தம் காட்டுல போய் தவம் செய்வாங்க. ஆனா இன்றைக்கு இல்லறத்திலேயே நம்ம மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. அகத்தவன் செய்யலாம், பிறருக்கு தொண்டு செய்யலாம். எப்படிப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட், சீர்திருத்தம் பாருங்க. சந்நியாசம் ஏற்று உலகுக்கு ஆற்ற வேண்டிய சமுதாய கடமைகளை எல்லாம் வீட்டிலிருந்தே ஆற்ற இயலும். அதுதான் மனவளக்கலையின் மாண்பு. இந்த காலம் மாறி போச்சு. இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில். இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையும் அறியும் முறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்றை ஒன்று இணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி பெற்றோம். இந்த மனவளக்கலையாகிய மாபெரும் வாழ்க்கை நெறியின் மூலம் தன்னை உயர்த்தி உலக பொதுவானவர்களாக தன்னை ஆக்கி கொண்டு சமுதாய கடமைகளையும் ஆற்றலாம். குடும்பத்தை முழுமையாக துறந்து விட்டு மக்களிடம் கொண்ட அன்பை துறந்து விட்டு பிச்சை ஏற்று வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த துறவு என்பது வெளியில போய் காவி உடை கொடுத்து கொண்டிருப்பது தானே துறவு. அப்படி போனவங்க எல்லாம் உள்ளத்துல துறவு இருக்குதா? அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒருத்தர் சாமியாரா போறேன்னு துறவா போயிட்டாராம். போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்தாராம். என்ன விஷயம்னாங்களா, செல்போன் சார்ஜரே மாடி ரூம்ல வச்சிருக்கேன், தெரியல தேட போறேன்னு சொன்னாராம். காடே திரிந்து என்ன, காற்றே புசித்து என்ன, கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பில்லாதவர். உள்ளன்பு இல்லைன்னா எந்த வெளிப்புற வேஷங்களினாலும் பயனில்லை. ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருதீசருக்கு மெய்யன்பர் நாரியர்வால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. பட்னத்தார் சொல்றாங்க. அப்ப இல்லறம்னா என்ன? குடும்பத்துல கணவன் மனைவி அவர்களது பெற்றோர் குழந்தைகள் சகோதரர்கள் அனைவரும் எழுந்துதான் வாழ்கின்றார்கள். இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்ல இருந்தா எப்படி இருக்கும்? 5 விரல்ல ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி ஒரே அளவா இருந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது. சாமிஜி சொல்றாங்கல்ல, மனிதர்கள் வேறுபாடு.
கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் நிறம், பழக்க வழக்கங்கள், குணத்து இவற்றில் சில சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் ஒவ்வொருவரும் பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழும் போதுதான் அந்த குடும்பம் சிறந்த குடும்பம் ஆகிறது. இதுல இந்த தனித்தனியா பார்த்தா இம்பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா ஒன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல எது எங்க சேரணுமோ அங்க கரெக்டா வச்சிருப்பாங்க. அப்படி தனித்தனி குடும்பங்கள் பல இணைந்ததுதான் சமுதாயம். தனி மனிதர்களுடைய உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் இவையெல்லாம் சரியா இருந்தால்தான் ஒரு குடும்பம் வளம் பெறுகிறது. அப்ப இந்த சமுதாயத்தின் அங்கமான பல பல குடும்பங்கள் வளம் உயர்வு பெற்றால்தான் அந்த சமுதாயம் சிறப்படைகிறது. அப்ப சமுதாயத்தின் அடிப்படை அங்கமாகிய இந்த இல்லறம் தான் நல்லறம். துறவரத்தை குறைச்சி பேசல, இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுன்னு ஔவையார் சொல்றாங்க கொன்றைவேந்தன். அப்ப இல்லறம் தான் உயர் 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 பண்பாட்டு முறை. மனிதரின் வாழ்க்கையிலே அறிவு கொள்ளும் மாற்று நிலைகள் எண்ணிறந்த அவற்றில் தனித்தனியே பிற தொடர்பால் பலவாய் மாறும் தன்மை அறிந்தேன். ஒழுக்க சிகரமான புனிதமுள தாம்பத்திய உறவின் மூலம் இத ஒன்னும் புறந்தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சாமிஜி சொல்லுவாங்க, இந்த பிரம்மச்சாரியா இருக்கிற சன்னியாசியா இருக்கிறவங்கன்னு சொன்னவங்க எல்லாம் அவங்க பெற்றோர் அந்த பிரம்மச்சாரிய விரதம் கெட்ட போது பிறந்தவர்கள் தான். அப்ப ஒழுக்க சிகரமான புனிதமுள தாம்பத்திய உறவின் மூலம் உறவின் மட்டும் பொங்கி எழும் மாற்றங்கள் அனைத்தும் கண்டேன். இனி அதனால் இல்வாழ்வே அறிவின் பூரண இயல்பறியும் வாய்ப்புள்ளதாய் எவர்க்கும் சொல்வேன். சாமிஜி சொன்னா அதுக்கப்புறம் என்ன அத்தாரிட்டி? ஏன்னா இந்த இல்லறம் தான் மீதி இருக்கிற பிரம்மச்சரியத்துக்கும் வனப்பிரசத்துக்கும் சன்னியாசமாகிய 3 ஆசிரமங்களையும் காக்க வல்லது. இல்வான்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அப்ப இதுதான் மிகவும் பெருமை வாய்ந்தது. இது சாமிஜி விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு இல்லறத்தான் குடும்ப தலைவன் தனது வாழ்க்கை துணை, தன்னை பெற்றவர்கள், தான் பெற்றவர்கள், பெற்றோர், வாழ்க்கை துணை, தனக்கு தான் பெற்றவர்கள் என்ற 3 பிரிவினரும் நலமாக வாழ ஏற்ற துணை புரிய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இப்ப இந்த இல்லறம் என்பது என்ன? இந்த அடிப்படை எதிர்பார்ப்பே தப்பாக வைத்துக் கொண்டு இந்த அடிப்படை பாடத்தை படிப்பதுதான் இளமை நோன்பு. இளமை நோன்பு இப்ப 9வதே படிக்காம 10வதுக்கு போயிடுறாங்க, 11வதே சரியா படிக்காம 12வதுக்கு போயிடுறாங்க. ஏதோ பாஸ் பண்ணிடுறாங்க, மார்க் வாங்கிடுறாங்க. ஆனா சப்ஜெக்ட் தெரியாம மேல கனவுகளோடும் போலியான கற்பனைகளோடும் போகும் போதுதான் இந்த குடும்பத்திலே ஏமாற்றமும் துன்பமும் வருகிறது. ஏன்னா குடும்பம் என்பது எதற்கு? பிறவி பெருங்கடல் நீந்துவதற்குத்தான், நாம் கொண்ட வினையை அனுபவிப்பதற்குத்தான் இந்த அற்புதமான குடும்ப அமைப்பை இறைவன் வழங்கி இருக்கிறான். மற்றவர்களின் வழியால் நமது ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்படாமல் எல்லோருக்கும் ஒத்ததாக குடும்பத்திலேயே நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்திலே அமைதி தொடங்கணும். அது எங்க போய் முடியணும்? சமுதாய அமைதியாக விரிவுணர்வடைய வேண்டும். இப்போ இந்த மாதிரி வந்து காட்டியவர்கள் பின்பற்றணும். இன்னும் எங்க ரோல் மாடல் தேடிக்கொண்டே இருப்பது? மனவள கலைஞர்களாகிய நாம் இந்த இல்லறத்தை ரோல் மாடலாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பத்தானுங்களே இந்த மனவளக்கலைக்கு பெருமை. மெய்யுணர்வு பெற்று மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா, செய்ய உண்ண கடமை என்ன? சிறப்பா இல்லறம் ஆற்று, உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற. அதுதான் மகரிஷி கொடுத்த பிரம்ம ஞான வாழ்க்கைக்கு பெருமை சேர்க்கும். அப்ப அமைதியான திருப்தியான வாழ்க்கையை நாமும் வகுத்து கொண்டு நமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் வகுத்து தர வேண்டியதுதான் நாம் பெற்ற ஞானத்தின் தலையாய பயன். இந்த இல்லறத்தினுடைய கடமை என்ன? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற அங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. தென்புறத்தார்னா குண்டலினி யோகிகள், தெய்வ நிலை அறிந்தவர்கள் ஞானிகள், விருந்தினர்கள். விருந்தினர்கள்னா விருந்துன்ற சொல்லுக்கே புதுமைன்னு தான் அர்த்தம். அதான் என்ன சொல்லுவாங்க, அதிதின்னு சொல்லுவாங்க. திதின டேட்டு. விருந்தினர்கள்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வரவங்களுக்கு தான் அதிதி, புதுமை. தெய்வ நிலை ஞானிகள், விருந்தினர்கள், சுற்றத்தார்கள் தான் என்ற ஐவரையும் பொறுப்போடு பேணி காக்கும் கடமை இல்லறத்தாருடையது. இந்த தான் என்பது தன்னை பற்றி தெரியாமல், தெரிஞ்ச ஞானம் பெரியாமல் இருந்தால் இந்த கடமையை எப்படி செய்ய முடியும்?
சாமிஜி சொல்றாங்களே, நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி ஓங்கும், இன்பமயமே எங்கும். இந்த உண்மை எளிதன்றோ கற்பதற்கும் வாழ்வதற்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? நாட்டினிலும் வீட்டினிலும் அமைதி இருக்கா? மற்றவர்களை குற்றம் சொல்ல வேணாம். நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்கவில்லை அல்லது கற்பிக்கப்படவில்லை. நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் தனி மனித அமைதி வரும். அது குடும்ப அமைதியாகவும் பின்பு உலக அமைதியாகவும் மலரும். இந்த குடும்பத்துல படிக்காத பாடத்தை எங்க போய் படிக்க போறோம்? குடும்பத்திலேயே கடவுள் தன்மை, இயற்கை தத்துவம், வாழ்க்கை தத்துவம், ஞானம் முதலிய அனைத்து பாடங்களையும் கற்கலாம். என்ன பிரச்சனைன்னா, நம்ம யூனிவர்சிட்டியில, காலேஜ்ல, பள்ளிக்கூடத்துல இதுதான் அந்த குடும்பம் தான் எல்லாமேன்ற அந்த உணர்வு இல்லாமல் இங்க பார்க்காம வேற எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சாகர காலத்துல சங்கரா சங்கரான்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு பல்கலைக்கழகத்தையே கூட குடும்பத்துக்குள்ளேயே காணலாம். இத்தகைய இல்லறம் இனிமையாக அமைய பொதுவாக இப்பொழுது குடும்பங்களிலே பெரும்பாலும் நிலவும் நிலைமை என்ன? இதற்கு மாறாத்தானங்களே இருக்கு. ஆனா இல்லறம் இணைக்க நமது குருமார்கள், ஞானிகள், மகான்கள் எவ்வளவோ பேர் எத்தனையோ வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சிலவற்றை இந்த சிறிது நேரத்துல நினைந்து நல்லனவற்றை நெஞ்சில் நிறைத்துக் கொள்ள முயல்வோம். குடும்பம்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க? கணவன் மனைவி, அவர்கள் பெற்றவர்கள், மகன் மகள், அவர்களை பெற்றவர்கள், இந்த 6 பேர் தானுங்களே. இப்ப இந்த 6 பேரும் அவரவர்கள் விருப்பத்துக்கு வருமா? லைஃப்ல சாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோமா? சிக்கலே அதுதான். அவரவர் செய்த வினைதான் பெற்றோராக பிள்ளைகளாக. பெற்றோர்கள் செய்த வினை தானே பிள்ளைகள், பெற்றோரின் நிறைவேறாத ஆசைகள் தானே குழந்தைகள். அப்புறம் நம்ம வேலையை தான் செய்ய குழந்தைங்க வந்திருக்கானே தெரியாம அவர்களை சேனலைஸ் பண்ணி நமது கருத்துக்களை திருத்தி அவர்களை சபிக்கிறோமே. இந்த ஞானம் இல்லாததுனாலதான் சிக்கல். இந்த 6 பேரும் இனிமை காத்து யோக வாழ்க்கை தான் கர்ம யோகம், அப்படி வாழ்க்கைதான் குடும்ப அமைதி. அப்ப இந்த பிறவி பெருங்கடல் நீந்தணும்னா இந்த குடும்பத்திலே இருக்கிற அமைதியும் இந்த குடும்பத்திலே இருக்கிற உயர்வும் தான் இன்றியமையாதது. இதுல முக்கியமானது வாழ்க்கை துணை. ஃபர்ஸ்ட் வாழ்க்கை துணை. திருக்குறள்ல பாருங்க எத்தனையாவது வருது அதிகாரம்னு சொல்லி. இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை, நன்மக்கட்பேறு எந்த இடத்துல வச்சிருக்கார் சுவாமி? ஏன்னா கணவன் மனைவி நட்பு தான் மிக 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 உயரியது. ஒரு இறைவன், அவருக்காக இன்னொரு இறைவனே அந்த உருவத்தில் வருகின்றான். இதான் பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவாங்க. இது 2 பேர் கிடையாது கணவன் மனைவினா. இந்த இடத்துல என்ன இல்லையோ அது அந்த பக்கம் இருக்கும். நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நமக்கு நம்மள மாதிரியே ஒண்ணு இருக்கணும்னு நினைக்கிறோம். காந்தம் நம்மள மாதிரியே நார்த் போலும் அட்ராக்ட் பண்ணுமா? ரிப்பல் தானே பண்ணும். நம்ம கிட்ட இல்லாததுதான் அந்த பக்கம் இருக்கும். இது பாசிட்டிவ்னா அது நெகட்டிவ், இது நெகட்டிவ்னா அது பாசிட்டிவ்ன்ற அடிப்படை அறிவில்லாமல் கற்பனை எதிர்பார்ப்போடு திருமணத்தை தொடங்கும் போதுதான் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருக்கிறது. இந்த வேறுபட்டதுதான், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற வேறுபாடு தான் அட்ராக்ஷனுக்கு காரணம் என்ற அடிப்படையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த நட்பு நிலைக்கும் நீடிக்கும். இருவருமே எல்லா துறைகளிலும் உயர்வடைய இந்த நட்பின் பாதுகாப்பு அவசியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கை முழுவதும் உதவுவது இந்த கணவன் மனைவி நட்பு தான். இதை வாழும் போது பெரும்பாலும் தெரிந்து கொள்வதில்லை. வாழும் போது தாறுமாறா வாழ்ந்துட்டு போன பின்பு தெரியும் மோட்டு வழியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் பாட்டு கூட ஒண்ணு வருங்களே, அடிசிற்கினியாலே அன்புடையானே படிசொற்கேளாத பாழ்வை அடி வருடி பின்தூங்கி முன்னெழும் பேதாய் போதியோ என் தூங்கும் என் கண் இரா. போனது போகட்டும், இருக்கிற வாழ்க்கையாவது இந்த நட்பின் பெருமையை உணர்ந்து மதித்து ஒத்து உதவி வாழ்வோம். அதுதான் மகரிஷிக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கும். திருமணத்துக்கு முந்தைய அந்த இளமை நோன்பு என்பது கூட இந்த நட்புக்காகவே தன்னை தயாரித்துக் கொள்ளக்கூடிய பயிற்சி காலம். அதுதான் முதல்லயே சொன்ன, 9th படிக்காம 10th போனா என்ன ஆகும்? தான் இஷ்டம் போல தாறுமாறா வாழ்ந்துட்டு அப்புறம் கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனா அது எப்படி இருக்கும்? ப்ரிப்பரேஷனே இல்லையே நமக்கு. இதை நாம உணர்ந்தா தானே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப கணவன் மனைவி இருவர் உளமும் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்டு செயலில் ஒருவர் மற்றவருக்கு உடல், பொருள், ஆற்றல் அனைத்தையுமே அர்ப்பணித்து நிற்கும் நிலையே காதல் திருமணம். இன்னைக்கு காதல் திருமணம்னா வேற என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதான் பாரதியார் சொல்வார், காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காவியம் யாவிலும் கை கொடுத்து. இதுதான் காதல்னு சொன்னாங்க. இதை எந்த மகானுமே எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே இத ஆசீர்வதித்தாங்க. இப்ப நாம இந்த நடிப்பு காதல் என்னென்னவோ
வெளியில இருக்கிற சோசியல் மீடியாவை பார்த்து காதல்னா அன்புனாவே பொசசிவ்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பொசஸ்னா எதை பொசஸ் பண்ண முடியும்? பொருள்களை தான் பொசஸ் பண்ண முடியும். இந்த உறவை எப்படி பொசஸ் பண்ண முடியும்? எங்கே எங்கே எதிர்பார்ப்பு அடிமைத்தனம் வருகிறதோ அதெல்லாம் அன்பு காதல்னு சொல்லவே முடியாது. ஏன்னா உண்மை அன்பு உண்மை காதல் என்னன்னா சுதந்திரம். எனக்கு உன்னை பிடிக்கும் காரணமே கிடையாது, காரணத்தோட பிடிச்சா அது பிசினஸ் டிரான்சாக்சன். அழகா இருக்கே பிடிக்கும், அழகு போச்சேன்னா. செல்வம் வைத்திருக்க பிடிக்கும், செல்வம் போயிடுச்சேன்னா. அப்ப எதிர்பார்ப்புடன் கூடிய அன்பு என்றைக்குமே நிம்மதியை கொடுக்காது. இதை தெரியாம நாம இந்த கல்யாணம்ன்றதையோ காதல் என்பதையோ குழப்பிக்கிறோம். சரி, எல்லாருக்கும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்ற மாதிரியே அமைஞ்சிட்டா பரவாயில்ல. சில சமயம் ஏறுக்கு மாறா கூட அமைவதுண்டே. ரொம்ப கற்றறிந்த உத்தமியான மனைவிக்கு மூடனும் மூர்க்கனுமான கணவன் அமைவதுண்டே. எத்தனையோ இடத்துல பார்க்கிறோமே. இது ஔவையார் காலத்திலேயே பார்த்திருக்காங்க. அந்த அம்மா ரொம்ப படிச்சவங்களாம். அந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியல, வெம்பி போய் பாடுறாங்க. இந்த பாட்டு பாருங்க, பிரம்மன் தானே எழுதி வச்சாங்க சொல்றோம். அற்ற தலை போக அறாத தலை நான்கினையும் பற்றி திருகி பறியேனோ. யார? வெற்று மரம் அணையானுக்கு மரம் மாதிக்கிறான் இவனுக்கு இந்த மானை வகுத்த பிரமனையான் காணப்பெறின். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, காலகாலமா இருக்குங்க. அதே போல சாதுவான கணவனுக்கு கூட அதுக்கு நேர்மாறான மனைவி வரது உண்டு. இதையும் கிண்டலா சொல்றாங்க. பர்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையான உண்டானால் எக்காலும் கூடி இருக்கலாம், சற்றேனும் ஏறுமாறாக இருப்பளே ஆமாகில் கூறாமல் சந்நியாசம் கொள். ஆக இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த பொருந்தாதது என்பது காலங்காலமா இருக்குது. இதுல பாருங்க, நல்லதா அமையலாம், கெட்டதா அமையலாம், ஆனா சரியா அமையும். அவர் போட்டது என்னைக்குமே அந்த கால்குலேஷன் தப்பாகாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை துணைவரை யார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? யார் அதை அமைக்கிறாங்க? உங்கள் வாழ்க்கை துணையை நீங்களே தான் தேடிக்கொள்கிறீர்கள். அவர் செய்த வினைக்கு ஏற்பத்தான் வாழ்க்கை துணை, எல்லா உறவுகளும் எல்லாமே அமைகிறது. மனவளக்கலை இருக்கிறவங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லைங்களே. ஆனா நம்ம தெரிந்து கொள்றோம், அப்ளை பண்றதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு நமக்கு, இல்லைங்களா? அப்ப நமக்கு என்ன இதுல இந்த ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடறோம், இல்லைங்களா? கல்யாணம்னாவே அப்படித்தானுங்களே. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி எல்லாம் இத்தனை தோஷங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஜோதிடம் மிக உயரிய சாஸ்திரம், அதை நான் குறையாவே சொல்லல. ஆனா அந்த காலத்துல இந்த ஜாதகம் இருந்தது. ஆனா கல்யாணம் யாருக்கும் இவ்வளவு ஆகாம இல்லைங்களே. எதை எடுத்தாலும் இந்த தோஷம் அந்த தோஷம். வாழ்க்கையில என்னங்க சந்தோஷம் இருக்கும், ஜலதோஷம் இருக்கும், வேற என்ன இருக்க முடியும்? இந்த ஜாதக பொருத்தம் பாக்குறோம்னா இந்த ஜாதகத்துல எப்படி வாழ்க்கை துணை வரணும் என்ற வினை இருக்கிறதோ அந்த ஜாதகம் தானே அதற்கு வர முடியும். இதுல சுத்த ஜாதகம் இருக்குதான்னு நாங்க படிக்கிற காலத்துல எங்க ப்ரொஃபசர் இப்படி போடுவார். ஒரு அற்புதமான ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேராசிரியர், துறை தலைவர், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கஷ்டமே வராதுன்னு இந்த மாதிரி ஜாதகம் கிடைக்குதா பாருங்க. சுத்த ஜாதகம்னா இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் ஒண்ணு இருந்து கல்யாணம் பண்ணி வச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு கட்டம்னு அதுல எந்த கோள் எங்கே இருந்தாலும் அதற்கான விளைவை கொடுக்கத்தானே செய்யும். அப்ப எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வினையை கழிக்கத்தான் வந்திருக்கிறோம்ன்ற நினைவு தெளிவு இருந்தால் உறவிலே அமைந்துள்ள உண்மையை உணர்ந்திடு, துறவிலே உள்ள தூய்மை பெற்று உய்யலாம். நமக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை துணை அமையும், அதை எப்படி நம்ம ஒத்து வாழலாம் பாக்குறதுக்காக நம்ம ஜோதிட சாஸ்திரம் படிக்கிறோம். 7ல ராகு இருக்கு, 7ல கேது இருக்கு. ஆமா, செல்ஃப் சென்டர்ட் வாழ்க்கை துணையா இருக்கும். அப்ப நீங்க ஏன் அவங்களுக்கு பிடிவாதத்துக்கு அனுசரிச்சு போக வேண்டியது தானே. இதற்குத்தானே மனவளக்கலை கொடுக்கிறது. பஞ்சபூத நவகிரகத்து எத்தனை விளக்கங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம படிக்கிறோம், கொஞ்சம் எதிர்பார்ப்புல மாட்டிக்கிறோம். இப்ப இந்த உறவுன்னு சொல்றோமே, இந்த ஜட பொருள்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த உறவுகள் மதிப்பு உயிர் பொருளுக்கு கூட வாழ்கிற வாழ்க்கை துணைக்கு உறவுகளுக்கு கொடுக்கிறோமா? அந்த பொருள்கள் கீறல் விழக்கூடாது, அதற்கு ஒரு மதிப்பா அந்த பொருள் உடைந்து போனா வேற வாங்கி கொள்ளலாம். இந்த உயிர் பொருளா இருக்கிற இந்த உறவு முறையிலே ஒரு சிறு கீறல், ஒரு மன வருத்தம் வந்தால் அது பாதிக்குமே என்ற விழிப்பு நிலையோ கூட நமக்கு இல்லைங்களே. பொருள்களுக்குத்தான் மரியாதை கொடுக்கிறோம். அப்ப இந்த உறவு ஒரு முறை, அத விருந்துக்கு சொல்லுவாங்களே, மோப்ப குழையும் அனிச்சம்னு ஒரு மலர் இருக்கு, அது மோந்து பார்த்தா வாடி போயிடுமா. முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து, அப்படி ஒரு பார்வை முகம் தெரிந்தாவே விருந்து போயிடுமா. அப்ப இந்த உறவினுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியங்க. இந்த குடும்ப வளம் பெருகணும்னா
அதன் உறுப்பினர்கள் அனைவருமே தத்தம் கடமையை உணர்ந்து ஆற்ற வேண்டும். இதை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாது. அவரவர்கள் கடமையை உணர்ந்து ஆற்ற முயற்சி பண்ண வேண்டும். ஏன்னா இதர மற்ற உறுப்பினர்கள் தான் நம்ம குடும்பத்தின் அமைதி நிம்மதிக்கு காரணம். அது நல்லாவே நமக்கு தெரியும். ஆனா பிறரிடம் உள்ள குறைபாடுகளை நம்மிடம் உள்ள நற்பண்புகள் மூலமாக சரி செய்து, அவங்க கிட்ட இருக்கிறது ஏன் தெரியுது? ஒரு சின்ன குழந்தைக்கு வைரக்கல்லுன்னு தெரியுமா, இல்ல கோலி குண்டுன்னு தெரியுமா? அப்படி நாம குழந்தை மாதிரி நல்லதை மட்டுமே பாக்குறது. குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்களே, சாணிக்கு சந்தனுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்ப நாம பிறரிடம் இருக்கிற குறைபாடுகளை பாக்குறோம், அதை பெருசு பண்றோம்னு சொன்னாவே நமக்கு ஏதோ ஒண்ணு. நம்ம குழந்தை மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க, சைல்ட் லைக்கா இருக்கணும். ஆனா குழந்தைத்தனமா இருக்கிறோம், சைல்டிஷா இருக்கிறோம், அதான் பிரச்சனை. அப்ப பிறரிடம் உள்ள குறைபாடுகளை நம்மிடம் உள்ள நற்பண்புகள் மூலமாக அவ்வப்போது சரி செய்து, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நம்மள சாமி சொல்லுவாங்க, நம் தகைமையை சோதித்து கொள்ள வாய்ப்பாம்னு சொல்லுவாங்க. நம்ம பண்புகளை அப்ளிகேஷன் பண்றதுக்கு வாய்ப்புப்பா. யூனிட் டெஸ்ட் வைக்கிறாங்க நமக்கு. மேலும் வளர்த்து கொண்டு குறையறிவில் உள்ளவர்களையும் அரவணைத்து, ஏன்னா கர்மா இவங்க கூட அனுபவிக்கணும்ன்ற வினை இருந்தா இது எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த வினை இவங்க கூட தான் அனுபவிக்கணும். இப்பயே அனுபவித்து முடித்து விடுவோம். வேடிக்கையா சொல்லுவாங்கல்ல, தெரியாத தேவதையை விட தெரிந்த ஏதோ மேல்னு சொல்லுவாங்க. அப்ப குறையறிவில் உள்ளவர்களையும் அரவணைத்து குடும்பத்தில் அமைதி காக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதே. நாம எல்லாவற்றிலும் நல்லதையே பார்த்தா பிரச்சனையே இல்லை. நமக்கு இரிட்டேட் ஆனா போதும், இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் பேச ஆரம்பிச்சிடுறோம், நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். நாம ஒருத்தரை பத்தி நினைக்கும் போதே அவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை மட்டுமே பார்த்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய பழக்கம் வேண்டும். இதான் லுக் ஃபார் கோல்ட்னு சொல்லுவாங்க. இப்போ தங்கம் வெட்டி எடுக்கிறாங்க, 1 கிராம் 1 கிலோ தங்கம் வெட்டுறதுக்கு எத்தனை டன் மண்ணை வெட்டுவாங்க. தோண்டுவது எல்லாம் மண்ணைத்தான், ஆனா மனசுல மண்ணு ஞாபகம் இருக்காது, தங்கம் தான் ஞாபகம் இருக்கும். அப்ப தங்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு தேவையற்ற மண்ணை தோண்டுவது போல நமக்கு வேண்டியவர்கள் குடும்ப உறவினர்களுடைய நன்மையை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்களிடம் உள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் களைந்து கொண்டே போகலாம். குப்பையில தேடினா கூட கோமேதகம் கிடைக்குது, இவங்க கிட்ட ஒரு நல்லது கூட வாங்க இருக்காது. சாமிஜி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. மனைவி அவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால், இது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க மதிச்சு சொல்ற அளவுக்கு ஒரு அறிவோ தெளிவோ அவங்களுக்கு இருந்தா அவங்க மதிப்பாங்கல்ல. சரி, நீங்களே சொல்றீங்க அவங்களுக்கு அறிவு குறைபாடு, அவங்களுக்கு அவ்வளவு பண்பாடு இல்லைன்னு சொல்லி. அப்ப அறிவு குறைபாடு பண்பாடு குறைபாடு உடையவர்கள் உங்களை மதித்தால் அந்த மதிப்பு என்பது எவ்வளவு வேல்யூபிளா இருக்கும். நமக்கு இருக்கிற ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதான் பிரச்சனை. நம்ம தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு உறவு ஒரு நட்பு வேணுமே. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அப்படி முகநக நட்பது நட்பன்று. நீ என்ன பண்ணாலும் சரி சரின்னு சொல்லலாமா? அப்ப அந்த உறவு நட்பால் என்ன பயன்? இப்ப நாம் செய்யற தப்பையோ உண்மையா விமர்சிக்க கூடிய, தப்பான விமர்சனமா இருந்தா பரவாயில்ல விட்டுடுங்க, உண்மையான விமர்சனமா இருந்தா எடுத்துக்கொள்ளலாமே. அதுதானே இல்ல ஒத்த நட்பு ஒத்த உறவுன்னு சொல்றது. வாயில மட்டும் சொல்லிடுறோம், ஆஹா நாங்கெல்லாம் ரொம்ப கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லி. அப்ப மனைவி அவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும். செயல் விளைவு தானுங்களே. நாம மதிக்கிறோமா? சரி பரவாயில்ல, அவங்க மதிக்கலன்னா என்ன? நம்ம தான் ஞானத்துல உயர்ந்தவர்கள் சொல்லிக்கிறோம், ஞான மார்க்கத்துல இருக்கிறோம் சொல்லிக்கிறோம். இந்த தெளிவு இருந்தால் எந்த ஜென்மத்துல எந்த பிறவியில யார் யார வறுத்து கொட்டணுமோ இவங்க மூலமா சாமி டெலிவரி பண்றாரு, தேங்க்யூன்னு சொல்லிட்டு போலாம்ல. மனைவி அவள் தன்னை மதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் மணந்தவர் பொறுப்பாய் எனை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும். இது ஒரு குறை தான் இல்லைங்களா? எத்தனை பேர் பாராட்டினாலும் புடவை நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லையே, நகை நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. பாராட்டத்தான் வேண்டும். பாராட்டலன்னா இந்த எதிர்பார்ப்பு என்பது எந்த இடத்திலும் யாரிடமா இருந்தாலும் எந்த அளவா இருந்தாலும் ஏமாற்றத்தையே தரும். பாராட்ட மனம் திறந்து பாராட்டத்தான் வேண்டும். இன்னொன்னு, கணவன் மனைவின்றது வேற வேற கிடையாதுங்களே.
ஒரு காயினோட இந்த பக்கமும் அந்த பக்கம் மாதிரி. அப்ப அது தன்னைத்தானே பாராட்டி கொள்வது மாதிரி இருக்காதா? இது யாருங்க? அவங்க நினைச்சுக்கணும், மத்தவங்க நினைக்க கூடாது. இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன் சாமிஜி சொல்றாங்க. நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறைமனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் எண்ணிப்பாரீர். உனை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைத்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும். நம்ம வாழ்க்கை துணையோ, குழந்தைகளோ, பெற்றோர்களோ, எந்த உறவா இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி நினைக்கும் போது நமக்கு வேணுன்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போமா, வேணான்றதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போமா? இப்ப டீ வடிகட்டுறோம், எத்தனையோ விஷயங்களை செய்யும் போது அது தேவையா இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டா, தேவையில்லாததெல்லாம் விட்டுடுதா? தேவையில்லாததெல்லாம் வைத்துக்கொண்டு தேவையில்லாததை வைத்துக்கொண்டு தேவையா இருப்பதை கீழே விட்டுற மாதிரி நம்ம அப்படி இருந்தா நம்ம மனசு என்ன ஆகும் சொல்லுங்க? யாரை பற்றி நினைத்தாலும் அவங்கள பார்த்தா நமக்கு நல்ல இனிய நினைவுகள் தான் வரணும். அவங்க அறிவாக, ஆற்றலாக, நல்லவர்களா இருந்தா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாதவர்களா இருந்தா பரவாயில்ல, இப்படி கூட மனிதர்கள் இருக்காங்க, இவங்களோட நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கிறோம்னு சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. சாமிஜி சொன்ன ட்ரீட்மெண்ட் இது. இதை விட மருந்து கிடையாது. இன்னையிலிருந்து நிறை மனத்தோடு அன்பு கொன்று செய்தவெல்லாம் பாரீர். உனை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைத்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும். சரிங்களா? அடுத்தது, நம்ம சண்டை போடுறதுதான் ஒரு பெரிய பெருமைன்னு நினைக்கிறோம். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும், ஒருத்தர் மட்டும் இல்ல, அவரவர் துணைவர்களை மனம் வருந்த செய்தால். இந்த ஒரு தத்துவம் இல்லாம நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம வாழ்ந்தோமாதான் இந்த வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நரகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அன்பு ஊற்று. இதுல நம்ம நினைக்கிறது தானுங்களே பேசா மாறும். ஒரு தடவை அவங்க பேசுறாங்க, நினைக்கிறாங்க, மன வருத்தத்தை நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னாவே அது என்னைக்காவது ஒரு நாள் சொல்லாக செயலாக மாறும். இந்த சண்டையில பாருங்க, பெரும்பாலான வீடுகள்ல அவங்களுக்கு தெரியல, காந்த களத்திலே நாம் என்ன மாதிரியான மாறுதல்களை உருவாக்குகிறோம், எப்படியான அலைகளை பரப்புகிறோம்னு தெரியல. அவரவர் துணைவர்களை மனம் வருத்த செய்தால் துன்ப உணர்வுகளை எழுப்பி தாக்கியோரை தாக்கும் இந்த கடும் சொற்கள் பேசுதல். அதை விட முக்கியம் இந்த முணுமுணுக்கிறது, சபிக்கிறது, இந்த முகத்துல ஒரு அஷ்ட கோணலா பண்ணுவாங்க பாருங்க, முத்திரைகள்னா கையில வச்சா மட்டும்தானா, இன்முகம், இது எல்லாமே என்ன இருக்கும்? சமுதாயத்திலே வான்காந்தத்திலே ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியை தான் இன்டியூஸ் பண்ணும். அற்புதமான முகம், அற்புத இன்முகம்னு மனிதர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மனிதர்கள் மட்டும்தானே சிரிக்க முடியும். வாழும் காலம் எவ்வளவு சேர்ந்து வாழ்றது, அதுல சண்டை போடுறதுக்கு காரணங்களை தேடிக்கொண்டு, அதை விட முக்கியம் அந்த அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, நெகட்டிவ் கெஸ்டர்ஸ் கொடுக்க கூடாதுங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. துன்ப உணர்வுகளை எழுப்பி தாக்கியோரை தாக்கும். என்ன வரும்? இவர் திட்டிட்டு ஒழுங்கா தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாரு, இந்த அலை போய் எதிரில் வரவங்களை தாக்கி வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். எங்கெங்கெல்லாம் வீட்டுல சண்டைகள் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் பாருங்க ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும், குழந்தைகளுக்கு நோய்கள் இருக்கும். காரணம் என்ன? தொல்லை தரும் சாபமாம், நோய்கள் வரும் தேர்வீர். என்ன பண்ணணும்? இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு இன்முகம், பொறுமை, தியாகம், தகைமை காட்ட வேண்டும். பிரச்சனை இப்ப யார் காட்டுறது? சாமி சொன்னாங்க, யார் புத்திசாலியோ, யார் அன்புடையவங்களோ அவங்க காட்டுவாங்கன்னு. எங்க ப்ரொஃபசர் ஒரு முறை கிளாஸ் நடத்தும் போது இந்த பாடம் அஸ்ட்ராலஜி நடத்திட்டு இருந்தாரு. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப சொன்னாரு, ஒரு இந்த கிளாஸ்ல மாமனார கூட சண்டை போடாதவங்கலாம் எழுந்திரியா அப்படின்னாரு. அவங்க திட்டின அடிச்ச எல்லாரும் பெரும்பாலும் அப்படித்தான் சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, யோ திட்டி இருக்கியான்னு. நான் ஏன் சார் அவரை திட்டணும்னு கேட்டாரு. நான் ஏன் திட்டணுமா? ஏன் சண்டை போட்டது இல்லையாரு. நான் ஒரு ஆளுன்னு எனக்கு ஒரு பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, அவரை நான் ஏன் திட்டணும்னு கேட்டாரு. அவர் ஸ்டன் ஆயிட்டார். எழுந்திரியா, ஜாதகம் போடியான்னு சொல்லி அவர் அஸ்ட்ராலஜிக்கலே அதுக்கு இன்டர்பிரேஷன் சொன்னார். பார்த்துட்டு, ஓ இந்த லக்னம் ஸ்ட்ராங்கு, 7ஆம் இடம் வீக், வாழ்க்கை துணை, இவர் புத்திசாலி, சண்டை போட்டு நியாய தர்மத்தை எடுத்து சொன்னா போடான்ட்டு போயிடுவாவ, அதனால தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த அம்மாவை தூக்கி பிடிச்சின்னு வாழ்றாரு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டாரு. நாங்க படிக்கிற காலத்துல ஒரு 15 வருஷம் அதை சொன்னாரு. எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டாரு.
சார் ஒண்ணுதானாரு, வெற்றி பெற்ற இவன் தான் என் மனுஷன். இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஒரே பொண்டாட்டி கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கான் பாருங்க. எந்த ஜாதகமா இருந்தாலும் அவரவர் வினைதானங்களே. மனவளக்கலை என்ற இந்த மாபெரும் ஞானத்தை வைத்துக் கொண்டு ஆணோ பெண்ணோ அளவில்லாமல் விட்டு கொடுத்தால் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் வாழ முடியும், ஒத்து வாழ முடியும். அதுதான் சாமிஜி கொடுத்திருக்கிற ஸ்பெஷாலிட்டி. நாம நம்மளுடைய குணநல குறைபாடுக்காக மற்ற குறை சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அப்ப இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். அப்படி இருந்தா தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். தம் பொருள் என்ப தம் மக்கள். இருக்கிறதுலே உயர்ந்த செல்வம் என்ன? மக்கள் செல்வம். அது எப்ப நடக்கும்? நம்மளோட ஜெராக்ஸ். நான் எப்படி வேண்டாலும் இருப்பேன், என் குழந்தை மட்டும் நல்லா இருக்கணும்னா சீதை போல் மனைவி வேணும்னா ராமனா இருக்கணும். நல்ல பிள்ளைகள் வேணும்னா பெற்றோர்கள் தவம் செய்துல வரணும். தவம் செய்து பிறந்தா தரமுடைய பிள்ளைகள் தானா வந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஜெராக்ஸா தானே இருக்கும். இல்லறத்தை ஆய்ந்து கண்ட உண்மை. இல்லறத்துல இதை விட பாட்டு சொல்ல முடியுமா? கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறர் இல்லை. கணவனை விட உயரிய நெருக்கமான உயரிய உறவே இல்லை ஒரு பெண்ணுக்கு. மக்களின் உண்மையவாய் சான்ற பொருள் இல்லை. பிள்ளைகளை விட உயர்ந்த பொருள் இருக்குதா உலகத்துல? இந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்கிறார்களே. நம்ம பிள்ளைய நாம பார்த்துக்கலன்னா எப்படி? கற்பனையான எதிர்பார்ப்புகள். நல்லா மேல வரணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா மாதா பிதாக்கள் மக்களை பற்றி ஒரு கொடுஞ்சொல் சொன்னால் அதுதான் மாத்ரு சாபம், அதுதான் பித்ரு சாபம். நம்ம அவங்க நல்லதுக்குத்தான் சொல்றதா நினைக்கிறோம். ஆனால் அது அவர்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விதத்திலே சாபமாக குறைபாடாகத்தான் போகும். அப்புறம் போய் தவம் பண்ணி வாழ்த்துறது, என் குழந்தைங்களுக்கு அதை வாழ்த்துங்க இதை வாழ்த்துங்க மத்தவங்க கிட்ட சொல்றோமே. நீங்க உங்க பிள்ளைகளை வாழ்த்துவதை சால சிறந்தது எதுவா இருக்க முடியும்? நமக்கு இந்த அறியாமை இல்லை, உணர்ச்சி வசப்பட்டுறோம். அப்ப மக்களின் உண்மையவாய் சான்ற பொருள் இல்லை. அடுத்தது ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல். பெற்றவர்களை நினைக்கும் போது கடவுள் கூட அதான் எங்க வராரு கடவுள்? அன்னைக்கு வணக்கம் தந்த எங்க வராங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்போ இந்த பெரியவங்களுக்கு நாம சேவை செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். வயசானவங்களுக்கு எவ்வளவு பேர் செய்யறாங்க, மறுக்கிறதுக்கு இல்ல. அவர்களுக்கு வயதான காலத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, பக்கத்துல இருந்து செய்யறாங்க, பணிவிடைகளை செய்யறாங்க, அவங்க புண்ணு இருக்கும் மருந்து போட்டு துடைக்கிறாங்க, அவர்களுக்கு நல்லதுதான் செய்யறாங்க. அந்த சமயத்தில் கூட வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேரு பொறுக்க முடியாம என்ன கொடுமைப்படுத்துறியேன்னு திட்டுறாங்க. உள்ளபடியே அவர்களுக்கு சேவை தான் செய்யறாங்க. அப்படி சாபமாகவே கொடுத்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு எந்த அசூயையும் இல்லாமல் பெற்றவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சேவை செய்தாலும் ஒரு நாள் நம்மை பெற்று வளர்த்ததற்கு ஈடாக ஈன்றாளோடு என்ன கடவுளும் இன். அந்த கடனெல்லாம் அடக்க முடியுங்களா? இப்ப நாம் நமது பெற்றவர்களை எவ்வளவு மதிக்கிறோமோ அப்படித்தானங்களே நம்ம பிள்ளைகள் நம்மை மதிப்பார்கள். இதையெல்லாம் ஒத்து உதவி வாழ்கின்ற வாழ்க்கை துணை அமைந்தால் இல்லதென் இல்லவள் மாண்பானால். அப்படிப்பட்ட மாண்பான வாழ்க்கை துணை அமையவில்லை என்றால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. எது இருந்து நமக்கு என்ன பயன்? ஆகவே இந்த நான்மணி கடைகளை சொல்றாங்க பாருங்க, மனைக்கு விளக்கம் மடவார். ஒரு இல்லறத்துக்கு மனைக்கு விளக்காக இருப்பது யார்? பெண்கள். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். பிள்ளைங்க தான் அவங்களுக்கு விளக்கு. மனைக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே. பிள்ளைங்களுக்கு எது விளக்கம்? கல்விதான். எந்த கல்வி? கல்வின்னா தோண்டுவது, அறியாமையை அகற்றுகின்ற இந்த ஞான கல்விதான் புதல்வர்களுக்கு விளக்கு. கல்வி ஓதின் புகழ்சார் உணர்வு. அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்விக்கு அழகு என்ன? பண்புடைய மக்கள், பண்புடைய நல்ல குணங்கள். இதைத்தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பண்புடைய மக்கள் பெற்றால் அவர்களுக்கு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட் பெறின். அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? இல்லறத்தை ஏற்று தொண்டு கடமை இவை ஆற்றி வாழும் இருபால் நல்லன்பர்களுக்கும் யான் எனது ஆழ்வில் கண்ட நல்ல பயன் பெற்று வாழும் நடைமுறைக்கு தேவையான ஞான நெறி உங்களுக்கு நான் விளக்கி மகிழுகின்றேன். எல்லையிலா ஆற்றலான இறைநிலையின் அருளால்
நீங்கள் எத்தனையோ பிறவி தாண்டி இன்று இப்போ வாழ்கின்றீர்கள். இதை நினைக்கிறோம். நமது பாஸ்ட நினைச்சாதான் பிரசன்ட் நல்லா இருக்கும். வல்லமையும் ஒழுக்கம் உள்ள வளமுடைய குழந்தை வேண்டில் வாழ்க்கையிலே சினம் தவிர்த்து வாழுங்கள், பெறுவீர் வெற்றி. ஏன்னா மங்களம் என்ப மனைமாட்சி, மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அதை விட பெரிய பேர் இருக்கா? பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும், அவரவர் செய்த வினைதான். அப்ப நன்மக்களை பெறுதல், மக்களை நல்ல வழியில் வளர்த்தல், உலகிற்கு நாம் புரிய வேண்டிய தொண்டுகள் பலவற்றில் முக்கியமான தொண்டுதான் இது. தீய பிள்ளைகளை பெறுவதை காட்டிலும் பெருந்தீமை யாதொன்றுமே இருக்க முடியாது. இது எதை பொறுத்து இருக்கிறது? தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவரவர் செய்த நன்மை தீமையை பொறுத்துத்தான் அந்த பிள்ளைகள். நன்மக்களை பெறுவதற்கு பலகாலம் நற்றவம் புரிய வேண்டும். படம் பிடிக்க தொடரான், கேமரால போட்டோ எடுக்கும் போது தன்னை அலங்கரித்துக் கொள்வது போல மக்களை பெறுபவனும் தன்னை நன்மனமுடவளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மன தூயாக்கு எச்சம் நன்றாக. எப்படி சொல்லியிருக்கார் திருவள்ளுவர்? இந்த ஒழுக்கம் பெற்றவர்களிடம் இருக்கிறதா? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டைவர்ஷன். காதல் காட்சியில நடிக்கின்ற நட்சத்திரங்கள் ஒருவரையும் திரும்ப திரும்ப அந்த பாடலை சினிமாக்களை பார்க்கும் போது அந்த பார்ப்பவர்களுக்கு அந்த காட்சியில வருபவர்கள் மானசீக காதலர்களாக பழகி விடுகிறார்கள். இப்படி அவர்களையே பார்த்து பார்த்து கருமையத்திலே பதிந்து போய்விட்டால், அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த டேஸ்ட் பழகி போச்சுன்னா இயற்கையான இனிமையான உணவை ரசிக்க முடியாதது போல ஒழுங்காக அமைந்த காதல் இன்பத்தை விருப்பத்தோடு நுகர முடியாது. அதனுடைய ஜெராக்ஸ் குழந்தைகளின் மனநலமும் குணநலமும் பாதிக்கப்படும். கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உயிரை விட மேலாக ஒழுக்கப்பட வேண்டியது ஒழுக்கம். இன்னைக்கு பெரும்பாலான இடங்களிலே இந்த திரை கவர்ச்சி தானே இங்க வாழ்க்கையில இருக்கிறது. கவர்ச்சி தரும் அலங்காரம் யாருக்காக? காண்பவர்கள் நெஞ்சத்தில் என்ன தோன்றும்? கவர்ச்சியினால் அடைய உண்ண பயன்தான் என்ன? கண்ணியமாம் உடை ஒழுக்கம் கடைபிடிப்போம். இதுல பாருங்க, இத பார்த்து 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 ஒரு கல்யாணம் எதுவா இருந்தாலும் இந்த ஒரிஜினாலிட்டியே போயிடுச்சுங்களே. கற்பனையில் நாடகங்கள் கதைகள் வேண்டாம், காமத்தை மூட்டுகின்ற கூத்து வேண்டாம். அற்புதமாம் பிரபஞ்சத்தை இயங்குகின்ற அணு முதல் அண்டங்களின் அமைப்பு, இயக்கம், உற்பத்தி, மறைவு எனும் உயர் விஞ்ஞான உண்மைகளை அறிஞர் பலர் எடுத்து சொல்வார். உலக சமாதானத்தில் இப்படி வரும்னு சாமி கனவு கண்டாங்க. சிற்பிகளாய் சிந்தை உடல் பலத்தை கொண்டு ஜெகவாழ்வில் அன்பு இன்பம் தூய்மை காண்போம். இவ்வளவு மாறணுங்களா? இவ்வளவு சீர்திருத்தம் வேணுமா? இதெல்லாம் மாடர்ன் வேர்ல்டு கட்டாயம் அவசியம். ஏன்? ஒரு பழைய வீட்டினிலே கலன் உண்டானால் ஒவ்வொன்றாய் பழுதுகளை திருத்திக் கொள்வோம். அதை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பெருகிவிட்டால் திருத்த முடியாதவாறு பின் அதனை இடித்து புது முறையில் கட்டி உருமாற்றி விடுகின்றோம். அதனை போல உலகினிலே மனிதர்கள் வாழ்வெனும் பூங்கா கருகி பல துறைகளிலும் பழுதா போச்சு. காப்பதற்கு பெருமளவில் மாற்ற வேண்டும். சீர்திருத்தம் கட்டாயம் அவசியம். இந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் உடல் நலம், மனநலம், பொருளாதார வளம், செல்வ வளம் எல்லாமே வேணும். இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணும்போது அறிவுதான் நிர்வாகியாக இருக்க வேண்டும். இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலை, விழிப்பு நிலை தவறினால் மிகப்பெரிய துன்பத்தில் போய் விடுகிறது. அனுபவத்தில் எல்லோரும் பார்க்கிறோம். சிக்கனம் ரொம்ப அவசியம். உடை, பாத்திரங்கள், திருமணம் எல்லாவற்றிலும் சிக்கனமும் பேராசை ஒழிந்த நிறைமனமும் இருக்க வேண்டும். குடும்பத்துல பெரும்பாலோர் உழைக்கணும். ஆனா எத்தனை பேர் உழைத்தாலும் அதை அனுபவிப்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இன்னைக்கு நகைப்பித்துன்னு காலங்காலமா இருக்கு. புன்னகை வேண்டுமா, பொன்னகை வேண்டுமா? இந்த கொத்தமங்கலம் சுப்பு ஒண்ணு பாட்டு இருக்கும், பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். அப்படி தன் வாழ்க்கை துணைக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு வாழாத பெண்கள், புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. அந்த ஒரு பெண்ணுக்கு, ஆணை விட பெண்ணுக்கு பொறுப்பு அதிகம்னு சாமி சொல்லுவாங்க. சமையலறையில ஆரம்பிங்க சிக்கனத்தை. வரவு அழிந்து செலவு செய்யலன்னா எவ்வளவு பெரிய சிக்கல். இது விவேக சிந்தாமணியில இந்த பாட்டு. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டிர், கோபத்தை அடக்கா வேந்தன். ஒரு லீடர்னா குடும்பத்திலேயோ நாட்டிலேயோ கோபம் வந்தா அதை அடக்கலன்னா எவ்வளவு பெரிய சிக்கல். குருமொழி கொல்லா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானே. இந்த குருமார்கள் இவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. நாம இதை கடைபிடிக்கலன்னா அந்த குருமொழி கொல்லா சீடன் ஆயிடுவோம் இல்லைங்களா?
அப்ப இல்லறத்துல முக்கியமான பண்பு என்னதுங்க? இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அந்த காலத்துல ஔவையார் ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வாங்க பாட்டி சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட கூட்டிட்டு போனானா எப்படி இருந்திருக்காங்க? அந்த காலத்துல சொல்லிட்டோம். இப்ப இன்னைக்கு சொல்ல முடியாது இல்லையா? எத்தனை பேர் வீட்டுல இப்படி இருக்கோ? அவங்க போய் நம்ம விருந்து வந்து இருக்காங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஐஸ் வச்சு அவங்க சொல்றாங்க பாருங்க, இருந்து முகம் திருந்து ஈரோடு பேன் வாங்கி என்ன ரொம்ப ஐஸ் வைக்கிற அப்படின்னா, விருந்து வந்ததென்று விளம்ப. ஒரு சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்கன்னா வருந்தி மிக ஆடினால் பாடினால் ஆடி பழமுறத்தால் சாடினால் ஓடோடத்தான் அடிச்சுட்டா. இன்னைக்கு அப்படி இருக்கா? விருந்தினரை உபசரிப்பதுல கணவன் பக்கமும் வருவாங்க, மனைவி பக்கமும் வருவாங்க. 2 பேரையும் சமமாக பாவிக்க வேண்டும். எளிய உணவே ஆனாலும் விருந்தினரை உபசரிப்பதில் இன்முகம் காட்ட வேண்டும். இது எவ்வளவு பெரிய விஷயங்க. நிறைய பேர் இடத்துல இருக்கிறது இல்லைங்களே. இந்த பாட்டு ஒப்புடன் முகம் மலர்ந்து, எண்ணம் சொல் செயல் ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் எளிய உணவு கொடுத்தாலும் உண்பதே அமிர்தமாகும் இன்சொல் இனிது இன்றல் காண்பான். அதை விட்டுட்டு முப்பழம் மாப்பலா வாழையோடு அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் ஏற்கனவே இருக்கிற பசி கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. அப்ப விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். இந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கமாண்ட் டிமாண்ட் இருக்கக்கூடாது. சாமிஜி சொன்னது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? யார் யாரையெல்லாம் நம்ம சபிக்கிறோமோ சண்டை போடுறோமோ அது எவ்வளவு பெரிய சிக்கல். வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பிரச்சனை. நேரம் காலம்னு சொல்றாங்கல்ல. இந்த மனவளக்கலை பயிற்சிகளை விழிப்பு நிலையோடு கடைபிடித்தால் எந்த வினையும் தவிர்த்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட ஜாதகமும் படிப்படியாக நன்றாக வாழ முடியும். இந்த விழிப்பு நிலை தவறும் போதுதான் நம்ம இந்த தவறுகளை செய்யறோம். தவத்துணையால் உயர்ந்தோர்கள், தனை காத்தோர், நலம் செய்தோர், தாய் தந்தை குரு, தனியே காப்பின்றி இருப்போர்கள். தாய் தந்தையை என்றைக்குமே நிந்தை செய்யக்கூடாது. நமது குடும்ப உறுப்பினர்களை பற்றி இன்னொருத்தரிடம் பேசக்கூடாது. எப்படி பேசின விளையாட்டுக்கு கூட அவர்களை விட்டுக் கொடுக்க கூடாது. கேலி கிண்டல் நம்ம வாய் இருக்கு பாருங்க, விளையாட்டுக்கு கூட குறைவாக காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுங்க. வீட்டு விஷயம் வெளில போக கூடாது. எதுவா இருந்தாலும் 4 செவற்றுக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க ஔவையார், தூற்றும் பெண்டிர் கூற்றென தகும். பர்சனல்னு ஒண்ணு இருக்கு, இம்பர்சனல்னு ஒண்ணு இருக்கு. பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியில பேசக்கூடாது. இப்ப நாம எப்படி பேசுறோமோ, பிள்ளைகள் முன்னாடி சண்டையிடுறது, பிள்ளைகள் முன்னாடி ஒருத்தரை மரியாதை குறைவா பேசினா, மாமியாரை பத்தி குறையாக ஒரு தாய் வந்து பிள்ளை கிட்ட பேசினா அவங்களுக்கு வர மருமக எப்படி வரும்? தாய் தந்தை குரு தனியே காப்பின்றி இருப்பவர்கள் சிவத்தறிஞர், இவர்களுக்கு சிறிதோ பெரிதோ துன்பம் சிந்தனையற்றோர் தந்து மன வருத்தம் விளைவித்தால் பவத்தின் பவை என்ன வரும்? அந்த வினை விளைவு அவ்வருத்த அலை மோதி அவ்வேகம் பழி செய்தோர் உடல் காந்தம் உயிர் மூளை கேடு செய்யும். அவத்தின் விளைவு அவருக்கு அகண்ட வான்காந்தமும் அரும் நண்பர் அனைத்து பொருள் அவர் வாழ்வில் எதிர்ப்பாகும். தொட்டது தொலங்களையே. எண்ணம் தான் முக்கியம். யாரையும் வருத்தப்பட வைக்க கூடாது. முக்கியமா குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை இப்படி செய்தால் நமக்கு எல்லாமே வரும். இது நமக்கு சாமிஜி எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பிணக்கு ஏற்பதற்கு 4 காரணங்கள்னு சொல்லி. இப்ப குடும்ப உறுப்பினர்களை பிணக்கு தீர்ந்து போச்சு, இல்ல தீராம நின்று போச்சு, சமாதானம் ஆனா கூட அந்த மன இறுக்கம் உள்ள வச்சுக்கிட்டு அது என்ன ஆகும்? வெறுப்பாகத்தான் போய் முடியும். இந்த உட்பகைன்னு இருக்கு பாருங்க, உறவுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ரொம்ப 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 முக்கியங்க. இது சொல்லுவாங்க, வாழ் போல் பகைவர்க்கு அஞ்சற்க. வெளியில வரான கத்தி எடுத்துக்கிட்டு அவனுக்கு கூட அஞ்ச வேண்டாம், அஞ்சுக கேள் போல் பகைவர் நட்பு. இந்த உறவுக்குள்ளேயே இருக்கிற இந்த பகை எவ்வளவு பெரிய சிக்கலை தரும். அது ரொம்ப சின்னது தாங்களே. இல்ல எள் பகவன்ன சிறுமை தாயினும், எள்ளின் பிளவளவுக்கு சிறுமையா இருந்தாலும் உட்பகை உள்ளவாம் கேடு. ஆகவே இந்த உறவுக்குள்ள நட்புக்குள்ள பகையை வைத்திருக்க கூடாது. இதுல ரொம்ப விழிப்பா இருக்கணும். இதுல நம்ம ரொம்ப சொந்தக்காரங்க தானே ரொம்ப பேசிடுறோம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? சில பேர் பகைவருக்குள்ளேயே எவ்வளவோ சிக்கல் இருப்பாங்க, முன்ன பின்ன தொடர்பே இருக்காது, எங்கிருந்தோ வந்து பழகுவாங்க, நமக்காக உயிரை கொடுப்பாங்க. மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. ஆக நம்ம இந்த நட்பு நலம் உறவு நலத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. இந்த பாட்டு சொல்லுவாங்க, துஷ்டனை கண்டால் தூர விலகு. எல்லாரையும் திருத்தறதுக்கு போவாதீங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறவங்களை திருத்த முடியாது. கொம்புளதற்கு 5
கொம்புள்ள மிருகங்கள்கிட்ட 5 முழம் தள்ளி நிக்கணுமா. குதிரைக்கு 10 முழம், வெம்பு கறிக்கு 1000 தான், 1000 முழம் தள்ளி நிக்கணும். இது கூட பரவாயில்ல, கணக்கு சொன்னாங்க. வம்பு சரி தீங்கி நிறுத்தம் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறி. அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள யாரை எந்த அளவுக்கு அலோவ் பண்ணணும், எந்த அளவுக்கு அலோவ் பண்ணக்கூடாது என்பதுல ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஆகவே இந்த விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை என்ற சாமி சொல்லி இருக்கிற இந்த மருந்து போதும் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு. இந்த பொறுமை மட்டும் எல்லையின்றி வைத்துக் கொண்டால் போதும், எல்லாமே சாத்தியம். முக்கியமா இந்த பாலுறவுல தான் சிக்கல் வரும். இதற்கு கூட அவரவர்கள் செய்த வினை காரணமா இருந்தாலும் காயகல்பம், உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு, இந்த அற்புதமான பயிற்சி நிலைகளை நாம் கடைபிடித்தோமானால் இந்த கற்பெனும் திண்மை உண்டாக வேண்டும் பெண்களுக்கு. கற்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே பொதுவானதுதான். இதுல எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போறோமோ அவ்வளவு தூரம் வெற்றி. நாம் பார்க்கிற, கேட்கிற, பேசுகிற எல்லாமே அன்பு, அருள், இன்முகம், கலை இவற்றோடு கூடியதாக இருக்க வேண்டும். இன்சொல் தான் பேசணும். நம்ம இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ், தேவையில்லாததெல்லாம் பார்த்தா அது அப்படியே நின்று போயிடுங்க. இப்ப இனிமைனா எப்படி வரும்? இந்த சரியான ரோல் மாடலை வைத்துக் கொண்டால் நம்ம வெற்றி பெறலாம். அதே போல வாழ்க்கை துணையோ பிள்ளைகள் கிட்டயோ நல்ல கருத்தா இருந்தாலும் திணிக்க கூடாது. உறவை கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுதான் இல்லறம் இனிப்பதற்கு மிக 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 உயரிய செய்கை என்று சொல்லி, கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவது சடங்கு அல்ல. இதுதான் வாழ்க்கையில வாழ்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் தேவையான முழுமையான மந்திரம் என்று சொல்லி, அந்த நிலையை, இல்லறத்தை, இனிமையை கடைபிடித்து மனவள கலைஞர்களாக முதலில் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்போதுதான் மனவளக்கலைக்கு வெற்றி கிடைக்கும். நாம் சொல்லி பரப்ப வேண்டியதில்லை. மனவளக்கலையை நாம் வாழும் அந்த தன்மையை பார்த்து மற்றவர்கள் மனவளக்கலைக்கு வருவார்கள் என்று சொல்லி, இந்த இல்லறம் இனிக்க என்ற சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். ஒரு குடையின் கீழ் உலக நாள் அடைத்தும் ஒன்றுபட்டு உயரறிஞர் கட்சியின் கீழ் ஒத்துதவி அமைதியாக வாழ வேண்டும். இரு நிலைகள் இருப்பு சிவம், இயக்கம் வின் இணைப்பேதான் எல்லா தோற்றங்களுமே எனும் உண்மை மக்களெல்லாம் உணர வேண்டும். கருவுற்ற நாள் முதலாம் பிறப்பு, இறப்பு, வளர்ப்பு, கல்வி பிறவும் இறை உணர்வு அறத்தால் பேருலகில் மாந்தருக்கே அமைய வேண்டும். திருவருளாம் தெய்வமது திகழ் காந்த ஆற்றலாய் செயலுக்கு தக்கபடி தீர்வு தரும் நீதி மக்கள் உணர வேண்டும். கண்ணலும் வாழையும் காமருவு மாமரமும் சென்னலும் தெங்கும் செழித்தோங்கி மண்ணுயிர்கள் பொங்கல் புதுநாளில் புத்தமுதம் துய்த்து இனிது மங்களமாய் வாழ்க மகிழ்ந்து. இந்த வாழ்க்கை நிலை வேட்பு கொல்லாமை, புலால் உணவு கொள்ளாமை, அறிவில் உயர் நல்லோரின் ஆட்சி, நவீன முறை விவசாயம், இல்லாமை எனும் களங்கம் இல்லாமை, இவை ஓங்கி எல்லோரும் உலகெங்கும் இன்புற்று வாழ்ந்திடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக பெயரை கூறவில்லை, கூகுள் பிக்சல் 6A, தங்கள் பெயரையும் ஊரையும் கூறிக்கொண்டு பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கலேருந்து பேசுறையா. சந்தோஷங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப அருமையான கருத்துரை சொன்னீங்க. இல்லறம் சிறக்க நிறைய மேற்கோள் காட்டி நிறைய சொன்னீங்க. நல்லா இருந்தது. என் சந்தேகம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு திருமணத்துக்கு நம்ம போறோம்னு சொன்னா அது பெரியவர்கள்லாம் ஜாதகம்லாம் பொருத்தெல்லாம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்து நிறைய மந்திரங்கள்லாம் ஒதுக்கிது பண்றாங்க. நிறைய பேர் அக்ஷரம் போட்டு வாழ்த்துறாங்க. அப்படி வாழ்த்தப்பட்ட தம்பதிகள் கொஞ்ச நாள் கழிச்சு பிரிஞ்சு போறாங்க. காரணம் என்ன? ஏன் இந்த வாழ்த்துக்கெல்லாம் அவங்க வேலை செய்யல? அவங்களுக்கு நல்ல கேள்விங்க. சரி, இதுல 2 விதமா பாக்கலாங்க. ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம்னு சொன்னீங்க. அந்த 10 பொருத்தம் எவ்வளவு தூரம் உண்மைன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒன்னும் அஸ்ட்ராலஜிக்கல் இதெல்லாம் கிடையாது. பழைய மெத்தேடு தாங்க, பழைய மெத்தேடு தாங்கய்யா. பொருத்தம் என்பது 10 பொருத்தத்துக்கு ரிசர்ச்ல நிறைய சொல்லுவாங்க. அவரவர்கள் வினை பொருந்தணுங்கய்யா.
சரிங்களா? இப்ப ஜாதகம் பாக்குறதோ, மத்தவங்க பெரியவங்க பார்த்து வைக்கிறதோ, இல்ல அவரவர்களா பாத்துக்கிறதோ, அவங்க வினைதான் கூட்டு வைக்கிறதோ தவிர வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இப்ப திருமணம் போது மந்திரம் சொல்றாங்க, என்ன நான் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா நான் பிறவியின் நோக்கமான இறைநிலையை அடையல, இந்த பிறவியில உன் கூட சேர்ந்து ஒரு பிறவி எடுக்க போறேன், அந்த பிறவியாவது இறைநிலையின் பிறவியின் நோக்கத்தை அடைய. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கல்யாண சடங்குன்றது ஏதோ ஒரு ஷூட்டிங் மாதிரி தானே நடக்குது. சொல்ற மந்திரங்களோ இறை சிந்தனையோட, இன்னும் சொல்ல போனா முன்னோர்கள் வணக்கத்தோட தான் திருமணம் செய்வாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்களே. ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு வேற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு சாஸ்திரோத்தமா இல்ல. ஒண்ணு கல்யாணத்துல போய் வாழ்த்துறாங்கன்னு சொன்னீங்க, சந்தோஷம். எத்தனை பேர் மனசார வாழ்த்துறாங்க. பத்திரிகையை பார்த்த உடனே மாச கடைசியில வந்திருக்கு, அவங்க எவ்வளவு மொய் வச்சிருக்காங்க, நோட்டை எடு, பிசினஸ் டிரான்சாக்சன். உண்மைதானுங்களே? ஐயா சத்தியம் எங்கேயோ போயிடுச்சுங்க. வெற்று சடங்கு முறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதாங்க சிக்கல். அப்படியே வாழ்த்துனாலுங்கய்யா வாழ்த்து பலிக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வினை அவரவர்கள் ஐயா தன்னில் பதிவான வினை பதிவுகளை போக்க மாற்ற பொருள் செல்வாக்கு பலனாகாது உணர்வீர். அவங்க 2 பேருக்குள்ள கர்மா தீர்ந்து போச்சு, வினை தீர்ந்து போச்சு, பிரிஞ்சுட்டாங்க. அப்படி திருமணம் பிரியறதுக்கு எதுக்கு அவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும்? தேவையில்லை. அது ஐயா நிறைய மாறணுங்க. சாமிஜி சொன்ன எந்த காலத்தை விட குருமார்கள் கருத்துக்கள் இந்த காலத்துக்கு ரொம்ப தேவைங்க. நம்ம வாழ்த்துறது யாரா இருந்தாலும் மனசார வாழ்த்துவோம். சரிங்களா? அவரவர்கள் தான் கடைபிடிக்க. சரிங்க, வாழ்க்கை நல்லதுங்க, நல்லதுங்க. நல்ல பதில் கொடுத்தீங்க. நன்றியா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி சேலத்திலிருந்து நண்பர் அழைக்கின்றார்கள். அன்மியூட் செய்து கொண்டு பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அருமைங்க. பரமகுரு ஐயா அப்படியே உங்களோட சிந்தனை உரை ரொம்ப அற்புதமான உரைங்கயா. நம்ம குடும்ப வாழ்க்கையில நடக்கிறத சாமிஜி எல்லாம் சொல்லியிருந்தாலும், நம்ம படிச்சிருந்தாலும், அதை அப்பப்ப எடுத்து நம்ம நீங்க உரை நிகழ்த்தினது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான உரைங்கயா. இப்ப அதை விட ராஜாராம் ஐயாவுக்கு ஒரு இது சொன்னீங்க பாருங்க, பதில். அது இன்னும் சிறப்புங்கய்யா. ஏன்னா எல்லாமே அது நடக்கிறதெல்லாம் சமுதாயத்துல நான் என்னன்றேன்னா, அப்ப சாமிஜி உலக சமாதானம் நடக்கும் எல்லாம் சொல்றதெல்லாம் நாம நீங்க சொல்றபடி வாழ்த்துக்கிட்டே நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே போனோமா அது நடக்கும் இல்லைங்களா? எங்க கிடைக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படின்னு நம்ம மனசுல நெகட்டிவ் தாட்டு இருக்கக்கூடாதுன்றத நீங்க நல்லா அழகா இன்னைக்கு வலியுறுத்தி சொன்னீங்கயா. என்னோட கருத்தும் அதே தாங்க. நம்ம பயிற்சியை நம்ம முறையை செஞ்சுக்கிட்டு வாழ்த்துக்கிட்டு போனாவே எல்லாம் அதாவது நடக்கும். ஆணித்தரமா நம்பணும் இல்லைங்களா ஐயா? உங்க உரையில மிக சிறப்புங்கய்யா. ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேங்கய்யா. உலக சமாதானம்னா என்னமா சாமிஜி இப்படி மாதிரி உலகம் அமைந்தால் சமாதானம் நினைச்சாங்க. ஆமா. இப்ப எங்க இருக்கிறோம்? ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த கேப்ப குறைக்கிறது தான் நம்ம வேலை. ஆமாங்கய்யா. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். நம்ம மனவளக்கலையில இருக்கிறோம். ஆமா. சாமி சொன்ன சீர்திருத்தம் எதை கடைபிடிக்கிறோம்? மனவளக்கலைஞர்கள் செய்யற திருமணங்களில ஆடம்பரம் இல்லாம இருக்கா? அதிகப்படியா இருக்கு. மனவளக்கலைன்றது ஒரு லேபிள், அவ்வளவுதான். நம்ம மனவளக்கலை மனுஷனா பிறந்துட்டோம், மனுஷனா வாழ்றோமான்ற கேள்வி மாதிரி தீட்சேத்தனைக்கே மனவள கலைஞர்களா பிறந்துட்டோம், மனவள கலைஞர்களா வாழ்றோமா? வேற ஏதோ சொல்ற மாதிரி இதையும் வாழ்க்கை வளம்னு சொல்றோம். அதானுங்களேம்மா, நான் குறை சொல்லலமா. நம்ம அவங்க உணர்ந்து சொல்லணுங்க, மேலோட்டமா சொல்றது வேற. அவங்கள உணர்றதுக்கே வேணாம், நாம் உணர்கிறோமா? அகத்தாய்வு தான், புறத்தாய்வே இல்லங்க. ஆமா, கண்டிப்பா. நம்ம அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம். வலுக்கட்டாயமா நம்ம ஒண்ணும் விட வேண்டியது இல்ல. பக்குவம் வர அந்த புளியம்பால் காய் சொல்லுவாங்கம்மா, அது வராது. பழுத்து போச்சுன்னா தானா விட்டுருமே. ஆமா, விட்டுரும். கண்டிப்பாங்க. அறிவு வர வர அறியாமை அகலும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கல்யாணத்துல சீர்திருத்தம் செலவு செய்யவே கூடாதுன்னு சாமி சொல்லுவாங்க. எல்லாமே எக்ஸிபிஷன் ஆஃப் ஈகோ தான். சினிமாவில் நடிக்கிறதுக்காக ஆடிஷன் பண்றாங்க இல்ல இல்ல. அந்த மனநிலையில் வாழ்ந்தா என்ன வரும்? தலைவன் தலைவி இருவருக்கும் துய்த்து பிறருக்கு கூறாத தன்மை உடையதுதான் அகத்திணை.
கண்டிப்பாங்கய்யா, இன்னைக்கு கண்டிப்பாங்கய்யா. அது நான் சொல்லல. நாங்க பழைய காலத்து ஆளுங்க, அதனால அப்படி இருக்குமோ என்னவோ தெரியல. இல்லைங்க, நானும் எனக்கும் 60 மாறணும்மா, வயசு மாறணும். ஆயிடுச்சுங்க. 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா இப்ப நான் ஒரு கருத்தை சொல்லிக்கிறேங்க. திருமணம் நான் அவ்வளவு செலவு பண்ணிட்டு, ஆனா அந்த தாலியை போடுறது இல்லைங்க. எடுத்து கழட்டி வச்சுட்டு மைனர் செயின் தாங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. மைனர் செய்யணும், மேஜர் செய்யணுமா, கணவனா ஒருத்தர் அந்த அட்டாச்மெண்ட் இல்ல. அதுதான்மா சிக்கல். ஆமா, ஆமாங்க, ஆமாங்க. தாலி கட்டுறது, மோதிரம் போடுறது அப்படின்றது இல்ல, வெளி சடங்கு. இல்லறம்னா என்ன, எதற்காக முதல்லமா நாம கடைபிடித்து நம்ம பிள்ளைகளை, இதுக்கு முன்னாடி தலைமுறையை ஒண்ணும் பண்ண முடியாதுமா. குறைஞ்சது 2-3 தலைமுறை மாறி போச்சு. பெற்றவர்கள் இப்ப நாம நல்லபடியா வாழ்ந்து, இப்ப பசங்களுக்கு கூட அடுத்த உடனே தலைமுறை சொல்ல முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் பேர குழந்தைகள், குழந்தை வளர்ப்புல கொண்டு வந்து நம்ம வாழ்றது தானமா அவங்க கடைபிடிக்கிறாங்க. நம்ம சொன்னாலாம் கேட்க முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. குடும்பத்துல சொல்லுது, பயிற்சி செய்து சின்னது 3 வயசு 4 வயசுல எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. நாம உட்காந்து அதுங்களும் உட்காந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. if you tell me I will forget, மேனேஜ்மென்ட்ல சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்கன்னா மறந்துடுவேன். if you show me I will remember. if you involve me, நம்ம இது வாழ்ந்து காட்டி விளம்பரப்படுத்த வேண்டியது. பேப்பர்ல போட்டு விளம்பரம் பண்ணா வராது. கண்டிப்பா, கண்டிப்பா. நாம தான் ரோல் மாடலா இருக்கணும். அதான் சாமி சொன்னாங்க, நீ இன்னொருவரை பின்பற்ற மாதிரி நீ நடந்துக்கோன்னு சொன்னாங்கம்மா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம். எல்லாருமே செய்யறோம். நாம ஒழுங்கா இருந்தாவே எல்லாம் அவங்க தானா நடக்குங்க. நீங்க சொன்ன ஊரா அதுதான். அதாவதுமா, இப்ப நம்ம ஒரு சுடு தண்ணினா கொஞ்சம் சீக்கிரமா காய வச்சிடுறோம். கொஞ்சம் அரிசி போட்டா கொஞ்ச நேரம் ஆகுது வேகறதுக்கு. பருப்புன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது. கிழங்குனா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம எவ்வளவு வினை இருக்கோ வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது பக்குவப்படுறதுக்கு. அவ்வளவுதான். பட் எல்லாமே வந்துரும். யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவுதான். சிறப்பு. ரொம்ப நன்றிங்க. பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்ங்க. உங்க ஊரை ரொம்ப சிறப்புங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஐயா. ஃபர்ஸ்ட் இந்த இல்லறத்துல இனிமை அருமையா இருந்ததுயா. யாருக்காவது ஒரு டிப்ஸ் இதுல கிடைச்சிருயா கண்டிப்பா. அவ்வளவு அருமையா இருந்தது. நம்ம அதுலதான்மா இருக்கோம். நான் நன்றி சொல்லதாயா கூப்பிட்டேன். ரொம்ப நன்றியா. நன்றி. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அந்த தவம் இருந்து தவமா பெத்த குழந்தைங்களுக்கு அங்க ஒரு இது சொன்னீங்களா, அவங்க செய்யற தப்ப எப்படி சொன்னீங்க? தவம் இருந்தா தவமா ஒரு குழந்தைய பிறக்கிறதுக்காக நம்ம தவம் இருக்கிறோம். அந்த இடத்துல ஒண்ணு சொன்னீங்க, அதுதான் எனக்கு சரியா கொஞ்சம் புரியல அந்த இடத்துல. சரியா, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். குழந்தைகளை திட்டக்கூடாதுன்னு சொன்னேன், சபிக்க கூடாதுன்னு சொன்னேன். சரியா நான் அப்புறம் நான் பாத்துக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். ஐயா நான்லாம் சன்னியாச ஸ்டேஜ் தாண்டிட்டேன். அதனால நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா ரசிச்சு இதை யாருக்காவது முடிஞ்சா சொல்லலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய, அதாவது இருக்கும் வாழும்போது தெரியவில்லை, போன பிறகு உணர்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு தான் நம்ம லைஃப் எல்லாம் ஓரளவு செட்டில் ஆயிட்டோம். அம்மா இந்த பிறவி இன்னும் எத்தனை பிறவி இருக்கோ, அது அடுத்த பிறவில இன்னும் கொஞ்சம் பெட்டரா வரும்ல. இதெல்லாம் காதுல போட்டு வச்சுக்கிட்டேன். வாழ்க வளமுடன்யா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ஒண்ணு மனசுல தோணுச்சியா, அந்த பாடெல்லாம் நிறைய எழுதி கூட வச்சிருக்கேன். குடும்பத்தில் நம்ம அறிவுதான் நிர்வாகியாக இருக்க வேண்டும். அது அறிவா, அது உண்மையா. ஆனா மனதில் ஒளிவு மறைவை வைத்துக் கொண்டால் குடும்பம் அமைதி அடையாது அப்படின்னு தீர்க்கமா சொன்னீங்க. ஆனா ஐயா காலையில எந்திரிச்சே, நான் ரொம்ப குடும்பத்தை பாக்குறேன், நான் இப்ப தனியா இருக்கேன் அப்படிங்கிறது இல்ல, இத மறைச்சா இவர்கிட்ட இப்படி இருக்கலாம், அவங்களுமே ஜென்ஸ் குழந்தைங்க எல்லாமே அதுல அவங்களுக்கு ஒரு வெற்றி கூட கிடைக்குது. ஏன்னா இவர் கோபம் உள்ளவர், இதப்ப சொல்லக்கூடாது, இதப்ப அப்படி மறைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடல் எல்லா குடும்பத்திலயும் இருக்கு ஐயா. காலையில கோயிலுக்கு போமான்னு கேட்க போனேன், இப்ப வேணா இருங்க, அவர் மூடு சரியில்லை, கொஞ்சம் நேரம் ஜாகட்டும் அப்படிங்கிறத கூட ஒரு திட்டமிட்டு அந்த அளவுக்கு பிராங்கா யாரு இருக்காங்களா திருவள்ளுவர் அந்த மாதிரி எனக்கு தெரியவே இல்லையா. திட்டம் போடல் அது என்னன்னு தெரியலையா. நன்றி. வாழ்க வளமுடன். அப்படி இல்லம்மா, யாரிடம் எந்த அளவுக்கு சொல்லணுமோ, இன்னொன்னு சொல்லுவாங்க லேர்ன் டு ஹைட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. யார்கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எப்ப சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குமா.
இது பிசினஸ்ல இருக்கு. ஆனா அந்த உறவின் உண்மைத்தன்மை அங்க இருக்கா? கணவன் மனைவிக்குள்ள இப்படி இப்படி மறைச்சு சொல்ல வேண்டிய காலம் அப்படி இருந்தா அந்த உறவு நீங்க சொல்லுங்க. புனிதமான உறவு இல்லையா? அது கண்டிப்பா சொல்றேன். அது வந்து அல்டிமேட்டுமா மறைவு ஒளிவருவில்லாத வாழ்றதுன்றது. பட் அத ஒருவருடைய பக்குவம் தெரிந்து காலம் போக்கி தானே வரணும். சொல்லக்கூடாத நேரத்துல சொல்லிட்டா உறவு பாதிக்கப்படுதுங்களே. நோக்கம் சரியாக இருக்கணும்னு சொல்றோமா. சொன்னா அவங்க பாதிப்பாங்களேன்றதுக்காக வருத்தப்படுவாங்களேன்றதுக்காக மறைச்சா பரவாயில்ல. இந்த மாத்தி பேசுறதுமா அது உறவு சீர்கடும், அவங்க கஷ்டப்படுவாங்களேன்றதுக்காக மறைச்சா பரவாயில்ல. வேற ஒரு உள்நோக்கத்தோட மறைச்சா தானுங்களே. பாவ புண்ணியம் என்பது எண்ணத்துக்கு தானுங்களே. நம்பகத்தன்மை இருக்கணும் உறவுக்குன்னு சொல்றோம். வேற ஒண்ணும் இல்லம்மா. ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பகத்தன்மை இருக்கணும். ரொம்ப சிறப்பியா, நன்றியா. என்கிட்ட அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல. சொல்லல, அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் இப்ப நடக்குதுயா, பாக்குறேன். இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு வந்தேன், மன்றத்துக்கு வர்றதுக்கே 10 போய் சொல்றாங்க. அது இல்லம்மா, நம்ம அது மாறுறதுக்கு தான் சாமிஜி இதை கொடுத்திருக்காங்க. வேற எப்பொழுதையும் விட இப்ப தேவைமா. இந்த காலத்தில் குருமார்கள் ரொம்ப தேவை வாழ்க்கை முறை. ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய உரை ரொம்ப அதாவது திருத்தமா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி. மகிழ்ச்சிமா. வாழ்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்கள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா. சிறப்பு. உங்களுடைய உரை எப்பவுமே சிறப்பா இருக்கும். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல, தெளிவா இருந்துச்சு. என்னுடைய கருத்தை பதிவு பண்ணதான் நான் வந்து ஆண்ட்ரைஸ் பண்ணேன். இல்லறம் இனிக்க, கண்டிப்பா இல்லறம் இனிக்க வந்து நம்ம விட்டு கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் முதன்மையா நான் கருதுறேன். ஏன்னா எங்களுக்கு திருமணம் ஆகி 26 ஆண்டுகள் ஆகுது. எங்களுக்கு ஜாதக பொருத்தமும் இல்லைன்னுட்டாங்க. விரும்பினதால திருமணம் பண்ணி வச்சுட்டு திருமணம் நடந்துருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அக்கா போர்தான், விதண்டாவாதங்கள் தான். ஆனாலும் அதையும் மீறி மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வாழ்த்தும் சரி, விட்டு கொடுக்கறதும் சரி, அதாவது நிறைய காண்ற கணவர்கிட்ட நிறைகள் நிறைய இருக்கு. அத பார்த்தோம்னா போதும், குறைகளை பார்க்காத நிறைகளை பார்க்கறதுக்கு கத்துக்கிட்டேன். இந்த மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குரு தொடர்பு கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அமைதியா ஒரு ஆனந்தமா வாழணும் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு குருவுக்கு நன்றி சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு இவ்வளவு ஒரு அழகா ஒரு தலைப்பை எடுத்து எங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு மிக்க நன்றி ஐயா. நான் யாரை பார்த்தாலுமே சிரிச்சிருவேன். அந்த சிரிப்பு தான் மனிதனின் அடையாளம். அது தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவங்களா இருக்கட்டும். தெரிஞ்சவங்க பார்த்துதான் சிரிக்கணும்னு இல்லை. ரோட்ல போகும்போது அவங்க பார்த்தாங்கன்னா என்ன, நான் சிரிச்சிருவேன், அவங்களும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான், அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி நம்ம குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நிறைய 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 மாற்றங்கள். அந்த அமைதி குடும்பத்துல அந்த வாழ்த்து மூலமா தவம் பண்ணிட்டு அந்த வாழ்த்து வந்து வருது. விவாதங்கள் வரும், ஏன்னா குடும்பத்துல குழந்தைகள் இருக்கு, அதுங்க மூலமா விவாதங்கள் வரும். ஆனாலும் அந்த 10 வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தை பேசிட்டு அமைதியா போயிடுறாரு. ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. மிக்க நன்றி. நன்றி சொல்லதாயா நான் வந்து ஆண்ட்ரைஸ் பண்ணேன். நன்றி ஐயா. வாழ்க வளம். ஜாதகம் பொருத்தம்னு சொன்னீங்க இல்லைங்களா? பொருத்தம் இல்லைன்னு யாருமா சொன்னது? இது வெளியில எங்க வீட்டுல பார்த்தாங்க, எந்த பொருத்தமே இல்ல. பார்த்தவரை யாரு? சாமி வேடிக்கையா கேட்பாங்க, ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் கல்யாணத்துக்குன்னுவாங்க. கல்யாணத்துக்கு போய் தாலி கட்டினா பொருத்தம், தாலி கட்டலன்னா பொருத்தம் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க. கல்யாணம் பொருத்தம் இருக்கிறதுனாலதான் நம்ம கல்யாணம் ஆகுது. அந்த மாதிரி பொருத்தம். நம்ம பொருத்தம்னா என்ன நினைக்கிறோம்னா, இங்க இருக்கிற மாதிரியே அங்க இருக்கணும், அங்க இருக்கிற மாதிரி. அம்மா ஜாதகத்துலமா ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நமக்கு அவ்வளவா தெரியாது. லக்னம் தான் வந்து லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரி தான் 7ஆம் பாவம். அப்ப அது பிளஸ்னா இது மைனஸா தானே இருக்கும். கண்டிப்பா. ஒரு ஜாதகத்துல லக்னம் வலுத்து இருக்குன்னா, பவர்ஃபுல்லா இருக்குன்னா, அது அங்க ஆப்போசிட்ல கம்மியா தானே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் பொருத்தம். இப்ப நீங்க இப்ப ஒருத்தர் எடுத்துக்கோங்கம்மா, மனவளக்கலைக்கு வந்தவங்கல 90% மேல வாழ்க்கையில ஏற்ற வாழ்க்கை துணை எல்லாமே அமைஞ்சு ஞானத்தை பெறறதுக்கு நீங்க வந்தவங்க எத்தனை பேரு? அப்படித்தானே வரணும். அப்படி வராதனால சுவாமி என்ன பண்றாரு, இந்த ஸ்ட்ரைக்கரை அடிச்சு ஒரு துன்பம் மாதிரி ஒண்ணு கொடுத்து இங்க வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அப்ப உள்ளபடியே
இங்க வரத்துக்கு காரணமா இருந்த எந்த உறவா இருந்தாலும் அவங்க ஒரு விதத்துல நமக்கு குருநாதர் தானே. கண்டிப்பாங்க. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ல மட்டும் நடக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். குட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொல்றது அவங்க கேக்குறாங்கல்ல. எல்லாத்துக்கும் மேல இருந்து ஒருத்தன் அப்படி காயினை மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்காமா. என்ஜாய் தி கேம். அவ்வளவுதான். கண்டிப்பா. அந்த பொருத்தம் இல்லைன்னா நமக்கு அந்த வாழ்க்கையே அமைஞ்சிருக்காது. பொருத்தம் பொருத்தம் இல்லாததுதான் பொருத்தம். 27 வருடம் அந்த மார்ச் வந்தா 27 வருடம் முடியுது ஐயா. அது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. வாழ்வாங்கு வாழ்றதுன்னு சொல்றாங்கல்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இந்த குடும்ப வாழ்க்கையில சலிப்பு வெறுப்பே இருக்க கூடாதுமா. எது நடந்தாலும் இப்ப புத்தாண்டு வாழ்த்து, இன்று புதிதாய் பிறந்தோம், ஒரு நாளும் பர்த்டே தான், ஒரு நாளும் புத்தாண்டு தான். கண்டிப்பாங்க. அந்த இன்முகம், அந்த புன்னகை இருக்கு பாருங்க, உள்ள எந்த களங்கமும் இல்லாமல், எந்த உள்நோக்கமும் இல்லாமல் வாழ்க்கை துணையை அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் பாருங்க. சில பேர் சொல்லுவாங்கம்மா கொஞ்சம் ஏருக்கு மாறா இருக்குன்னு. ஏமா அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பையன் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். உங்க குழந்தையா நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா. குழந்தைங்கன்னா திருத்துவோம். அதே மாதிரி கணவன் மனைவியே, மனைவி கணவனை திருத்தணும். நாம திருத்த முடியாது. குழந்தைகளை கூட நாம திருத்த முடியாதுமா. நம்ம சொல்லலாம். இப்ப இந்த தாட் என்னன்னா, பெத்தவங்க நம்ம சொல்லி பசங்களை திருத்திடுறோம். நம்ம சொல்லி யாரும் யாரையும் திருத்த முடியாது. இந்த ஒரு விஷயம் இருந்தா பிரச்சனை வராது. இன்னைக்கு தேதியில நம்ம குழந்தைகளாகவே இருந்தாலும் நாம சொல்றத அதே மாதிரி கேட்பாங்கன்றதுக்கு உறுதி கிடையாது. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. கண்டிப்பாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? அவங்க விரும்புற மாதிரி சொல்லணும். பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அனுபவங்களை மரியாதை கொடுத்து கேட்கறதுக்கு பழகணும். அது பயிற்சி பண்ணத்தான் வரும். மனவளக்கலைக்கு வந்தா தான் வரும். நாம பசங்க மேல நம்ம கருத்தை திணிக்க கூடாது. அவர்கள் கனவை அவர்கள் வாழட்டும். நம்ம இப்படி கண்டிஷன் பண்ண என்ன ஆகும்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை போயிடும். குழந்தைகள் மனதில் தன்னம்பிக்கையை விதைக்கிற சிற்பிகள் தான் பெற்றோர்கள்னு சாமி சொல்லுவாங்க. பெற்றோர்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் பிள்ளைகள் மேல திணிச்சுதாம்மா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல. ஃப்ரீடம், அன்புனா ஃப்ரீடம். நீ செய்யறத செய். இப்ப நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த விருப்பத்தை யார் உண்டாக்குனது? அந்த இறைவன் தான். அவ்வளவுதாம்மா. அப்ப இறைவன் கொடுத்த உறவு தானம்மா. அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வந்தது. அம்மா எல்லாருக்குமே திரோதான மலம்னு சொல்லுவாங்க. அது வந்து மறைப்பு ஆற்றல். அந்த நேரத்துல விழிப்பு நிலையை மறைச்சதுனாலதான் வினை ஊட்ட முடியும். எப்பயுமே விழிப்பா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா யாரும்? இல்லறம் இனியதுமா. இல்லறம் தான் நல்லறம். அதுல எல்லாத்தையும் கத்துக்கலாம். பியூட்டிஃபுல். அம்மா இங்க நம்ம குடும்பத்துல வாழ்க்கை துணைக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, இவர்களுக்கெல்லாம் செய்கிற சேவையே ஞானிகள், தத்துவ ஞானிகள் பெறக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை நமக்கு கொடுக்குமா பகவத்கீதையில சொல்லுது. அதனால இது பெரிய தவ வாழ்க்கை தான். இது கர்ம யோகம் தான். இது நிறைவா செய்யணும். அவ்வளவுதான். எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். வாழ்க வளமுடன். நல்ல விஷயம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. நல்லா இருக்கோமா. உங்க பேச்சு கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆழ்ந்த கருத்துடைய பேச்சு. ஆனா அன்னைக்கியா இன்னைக்கு உங்க பேச்ச கேட்க முடியல. தலைப்பை பார்த்த உடனே பொதுவான ஒரு கேள்வி கேட்கலான்ட்டு வந்தேன் ஐயா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் கல்யாணம். அது எப்படி என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கு ரீசன் தெரியல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் என்ன காரணம்னு தெரியல. வாழல. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 3வது கல்யாணம் ரீசெண்டா பண்ணாங்க போன வருஷத்துல. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது 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 என்ன ஐயா? இது பதிவா இல்ல அந்த பொண்ணுக்கு நடந்துக்க தெரியாதா? அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியலையா? யார் மேல தப்பு எனக்கு தெரியல. அது யார் மேல தப்புன்னு தெரியல. ஆனா இப்ப மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ட்ரை பண்றாங்க ஐயா. அது எப்படி சாத்தியமானதா? அது சரியானதா? இன்னொரு பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்கு. ஆனா அதை விட்டுட்டு இதே பொண்ணுக்கு இன்னும் 4வது தடவை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க.
அது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இது அமையுமா அமையாதா ஐயா? இது ஒரு சந்தேகம் எனக்கு, அதான் கேக்குறேன். சாமிஜி இதுக்கு விளக்க சொல்லியிருப்பாங்கன்னா, ஆணோ கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரல அப்படின்னா ஒரு 6 மாசம் பொறுத்து பெரியவர்கள் பிரித்து வைப்பது நல்லது. அப்படியே இருந்தாலும் பெற்றோர் சம்மதத்தோடு இன்னொரு திருமணம் செய்து கொண்டு வாழ்வது கற்பொழுக்கத்துக்கு மாறானது அல்ல. அது நல்லதுதான் சமுதாயத்துக்குன்னு சொன்னாங்க. ஆனா அங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, இது ஒரு அளவோட வச்சுக்கணும், அளவுக்கு மீறி போக வேண்டாம்னு சொல்லி. சரிங்களாமா? ஆனா இந்த வினைன்னு ஒண்ணு இருக்குமா, இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குமா. என்ன பண்ணாலும் அமையாததுன்னு ஒண்ணு இருக்கு. வினைதாமா காரணம். வினை காரணம். இந்த வினையை மாற்று தானுங்களே மனவளக்கலை. பயிற்சி செய்து கொண்டு தனக்கு இதுதான் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் நம்ம பிடிவாதம் பிடிச்சு திணிச்சு வைக்க முடியாதுமா. ஒரு சில சந்தர்ப்பத்துல பரவாயில்லன்னு இருக்கும். அவங்க படுற வினை வேதனை பார்க்கும்போது சரி நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு இல்ல, அது பெரியவர்கள் எடுத்துக்கணும். இன்னொன்னு அவர்களுக்கு பொருத்தம் இல்ல, மனசு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அது நேசமில்லா வங்கனத்தின் நன்கு வலிய பகை. இந்த மாதிரி பொருத்தம் இல்லாத உறவை விட பகையே மேல்னு அவையார் சொல்லுவாங்க. அந்த பெண் பயிற்சி எடுத்து நாம ஒத்து போகணும் அப்படின்னு நினைக்கணுமா. நம்ம அந்த பெண்ணு நிலையில இருந்து சிந்திச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன சங்கடமோ இல்லைங்களாமா. அந்த பெற்றவர்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, தனக்கு அப்புறம் யார் அந்த பெண்ணை பாத்துப்பாங்கன்னு சொல்லி. அப்ப அந்த பொண்ணுக்கு சங்கடம்னா மறுபடியும் ஒரு திருமண ஏற்பாட்டுக்கு ஒத்துக்க அதுல வந்து அதான் சொல்றேன் இல்லைங்களா, இதுல இருக்கிற நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது வினை. சரிங்களா? இந்த மாதிரி கேசஸ் இருக்கு, நிறைய பாக்குறோம், நம்ம இருக்கிறோம். ஆன்மீக பயிற்சிகள் தான் ஒரே தீர்வதுக்கு. ஏற்றுக்கொள்ளுதல், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம்னு சொன்னாங்க இல்லைங்களாமா. அது இருக்கும். பட் வினை தீர்ந்தா எல்லாமே சரியாயிடும். அவங்க 2 பேருக்கும் வினை வந்து அவ்வளவுதான் இருந்தது, முடிஞ்சது. சமுதாயத்தை கெடுக்காத மாதிரி நம்ம பாத்துக்கணுமே தவிர இந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல நம்ம வாழ்த்துவோம். அதானுங்களே, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணும் தானுங்களே, நம்மளோட பொறுப்பு. இதை பார்த்து இன்னும் விழிப்பு நிலையா இருக்கணுமா. இன்னைக்கு சமுதாயம் அப்படி இருக்குமா. பட் எல்லாத்துக்கும் சாமிஜி தீர்வு சொல்லியிருக்காங்கம்மா, தான் திருந்தினால்தான் எல்லாமே திருந்தும். ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னொருத்தரை திருத்துறதுக்கோ கமெண்ட் அடிக்கிறதுக்கோ ஜட்ஜ் பண்றதுக்கோ நம்ம வேலையா இல்ல இல்ல. ஆமா. ஏன்னா இப்ப ஒருத்தர் பத்தி இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வினை எப்படி கழியுது அவங்க அனுபவிச்சு தீக்குறாங்க. கடவுள் விளையாடுற விளையாட்டு. சுத்தம் பத்தம் எல்லாம் உட்காந்து அது அப்படியா, இது நியாயமா, இது சரியா, இது தவறா, விமர்சனம் பண்ண அவங்க வினை இவங்களுக்கு எல்லாம் போதில்ல. ஆமா ஆமா, ரொம்ப விழிப்பா இருக்கணும். Do not comment, command, demand. அது செய்யக்கூடாது. சரிம்மா, வாழ்க்கை வளமுடன். சந்தோஷம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நல்ல வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. கேள்விபோது நிகழ்ச்சியில ஐயா கலந்துக்கிட்டேன். புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. கேள்விபோது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் சாமிஜி எத்தனை முறை சொல்லியிருக்காங்க, எத்தனை பேராசிரியர் பேசி எத்தனை முறை கேட்டிருக்கோம். கண்டிப்பாங்க ஐயா. போகின்றதுனால கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் கேட்டதுதான். எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணாலும் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம குடும்பத்துல வீழ்ச்சி செய்யறப்ப நம்ம வந்து அடுத்தவங்க மனசு புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம நடக்கிறோம், பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறோம். நம்ம மனசு அத பண்ற நமக்கு நம்ம மனசை புரிஞ்சிக்கிற மாதிரி அவங்க நடக்க மாட்டாங்க. சொன்னது இப்போ நாம் தான் செய்ய முடியும். அது வரலன்னா வினை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எதிர்பார்ப்பு தானுங்களே. நான் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறேன், நான் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்றேன், என்னை யாரும் அட்ஜஸ்ட் பண்ணலையேன்னா அந்த குறையுடைய மனம். நிறைய பேருக்கு இந்த சங்கடங்கள் இருக்குங்க ஐயா. சரிங்க ஐயா. இந்த இடத்துல நான் கேட்கிறேன், தன்மையை நாம புரிந்து கொள்ள முடியாது இல்லைங்கய்யா. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். ஓகே. இப்ப நான் எதிர்பார்ப்பும் வைக்கல, அடுத்த வருஷம் புரிஞ்சு நடக்கிறேன். அப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப இப்ப வந்து அந்த மனநிலைய இப்ப சரி அவங்க இப்படிதான் அப்படிங்கிறத ஏத்துக்கக்கூடிய மனநிலை எனக்கு இருக்கணும் இல்லையா. அதுவே எனக்கு அது ஃபோக்கஸ். இப்ப நீங்க சொன்னது, நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஏன் சிக்கல் இருக்குன்னா நமக்கு அந்த மனநிலை இன்னும் வரல, பக்குவம் வரல. அதற்குதான் இந்த பயிற்சிகள். பயிற்சி பண்றோம் பண்ணல எப்படி இருந்தாலுங்கய்யா, இயற்கை இறைவன் இருக்கான் பாருங்க, நம்ம ஈகோ ஆணவத்தை எப்படியாவது வளைக்க வச்சிருவோம்.
அதுக்கு பேர் தான் உறவுகள், நட்பு, செயல் எதுவா இருந்தாலும் சரி. நம்ம ஃபர்ஸ்டே வணங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சரணாகதின்றாங்கல்ல, நீ கொடுத்தது நல்லதா தான் இருக்கும், அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க திருந்துவாங்களான்னு கிடையாது, நம்ம மனசுக்கு அமைதி. ஓ, இதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். சாமி சொல்றாங்களா 4 வகை கவலைகள். அது அவங்க சொல்லிட்ட பிறகு நம்மளுக்கு நம்மள அறியாம ரோஷம் வந்துருங்களா? என்ன நம்மள இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இன்னும் மாறலன்னு அர்த்தங்க. ரோஷம் வந்தா இன்னும் ஐயா அந்த இது செய்வாங்க, பூரி அப்பம் எல்லாம் செய்வாங்க. ஆமாங்கய்யா. எண்ணெயில போடுவாங்கய்யா, பச்சையா போடும்போது எப்படி இருக்கும், அது மேல வரும், கீழே வரும், புஷ்ஷுன்னு வரும், போவோம் போவோம் போவோம், வெந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, சைலண்ட் ஆயிடும். நமக்கு ரோஷம் இதெல்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ரொம்ப இருக்குன்னு சொல்லி கடவுள் இந்த ரூபத்துல வந்து நம்மள தாழ்ச்சி எடுக்கிறாரு. ஹாப்பியா இருப்போம் ஒரு காலத்துல. எப்பங்க? தெளிவு நிறைவு வந்த பிறகு. சாமிஜி சொல்றாருங்கய்யா, அவர் படாத கஷ்டமாங்கய்யா, அவரை விடவா விட்டு கொடுக்க முடியும் ஒரு விஷயத்துல? அவர் சொல்றாரு, பிரம்ம ஞானத்தை என்னன்னுப்பா நினைச்ச, இறைவன் என்ன துன்பத்தை கொடுத்து சக்கையா புளிஞ்சான்ல, அந்த சாறுதான் பிரம்ம ஞானம். ஐயா படித்து கொண்டு அனுபவிக்கிறோம். யாருக்கு என்ன வினை இருக்கோங்க? இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐயா வெளிப்பட்டு இருக்கிற வினையை வச்சு இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்றோங்க. ஐயா வெளிப்படாத வினை எவ்வளவு இருக்கோ, வெளிப்படாத குணங்கள் எவ்வளவு இருக்கோ. இப்ப நீங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அவங்களே வந்து வெளிப்படுற வினை அப்படி இருக்கு, நாம ஏதோ நல்லவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ள என்ன வினை இருக்கோ இல்லைங்களா? இருக்க ஏற்பு திறன் தாங்க வேணும். ஐயா இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்ப வந்து நமக்கு ஒரு தேவைகள் இருக்கு, ஆசைப்படுறோம், அது முறையான தேவைகளும் ஆசையும் தான். அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம், இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அப்படிங்கிறப்ப சரி அதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்துட்டு பண்ணலான்னாக்க, ஒருத்தருக்கு ஒரு 3 பேர் பார்த்தாலும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அப்போ வந்து அது வந்து இப்ப செய்யாதீங்க அப்படின்னு தள்ளி போடுறப்ப காலம் கடந்து போகுது, அந்த தேவைகள் பூர்த்தி ஆக மாட்டேங்குது. இது எப்படிங்க நம்ம ஏத்துக்கிறது? சரி, ஜாதகத்தை பேஸ் பண்ணி நம்ம போறதா, நம்ம தேவையின் அடிப்படை, ஆசையின் அடிப்படையில சரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிலைக்கு கொண்டு போறதுங்களா ஐயா? இது தடுமாற்றம் இருக்குதுங்க ஐயா. எல்லாம் இருக்கு, அனுபவிக்க ஒரு சூழல் இருக்குதுன்னா அதை எப்படிங்க ஐயா சரி பண்றது? ஆசை சீரமைத்தல், அவ்வளவுதாங்க. நீங்க ஒரு 3 பேர் இல்ல 300 பேர்கிட்ட ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகம் மாறிடுமா? என்னங்கய்யா ஜாதகம்? 3 பேர்கிட்ட பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லைங்க? ஆமாங்கய்யா. 3 பேர் இல்ல 300 பேர்கிட்ட பார்த்தாலும் உங்க ஜாதகம் மாறிடுமா? ஒருத்தர் பார்க்கும் போது உங்க ஜாதகம் மாறிடுமா? கரெக்ட் தானுங்களே? இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு சாதகமா யார் பலன் சொல்றாங்களோ கரெக்ட் தானுங்களே? இப்ப ஜாதகம் சொல்றவருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும்ல, பாக்குறவங்களுக்கும். ஒருத்தர்கிட்ட போய் ஜாதகம் பாக்குறீங்க, அவங்களுக்கு அன்னைக்கு என்ன கோள்கள் நிலை இருக்கோ, அன்னைக்கு என்ன மனநிலை இருக்கோ, சாமி சொல்றாங்கல்ல, ரசாயன மாற்றம் எப்படி 6 காரணங்கள்ல வருது இல்லைங்களா, அதற்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அவர்களே இன்னொரு நாள் இதே ஜாதகத்தை பார்த்தா இதே மாதிரி சொல்லுவாங்களா? ஒரு 70% அவ்வளவுதானங்களே வரும். மீதி அங்கேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் 30% வரும்ல. அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ், ஆர்ட் ஆஃப் ப்ரெடிக்டிங் ஐயா, சரிங்களா? அதாவது அந்த அவனை தவிர கொடுத்தவனை தவிர யாருங்கய்யா சரியா கணிக்க முடியும்? ஜாதகம் எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லலைங்கய்யா, உள்ளுணர்வை கேளுங்க, தவம் பண்ணுங்க, ஆசை சீரமைத்தல், நமக்கு இது தேவையா? சாமிஜி எங்கேயாவது ஜாதகம் பார்த்து முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காருங்களாங்கய்யா? இல்லங்கய்யா, இல்ல. ஒருத்தர் சொன்னாங்க, அதுபடி நீங்க போலையே, 2வது ஆளுகிட்ட போனீங்க? 3 பேர்கிட்ட கேட்டீங்க தானே? 3 பேர்கிட்ட கேட்டா கன்ஃபியூஷன் தான் வரும். ஓ சரி சரி. உங்களுக்கு தேவை இருக்கா? அந்த ஆசை நியாயமானதா? அதை நிறைவேற்றிக் கொள்ள வசதி இருக்கிறதா? நிறைவேற்றிக் கொள்ளாமல் இருக்க முடியாதா? நிறைவேற்றினால் பின்விளைவு நன்மையா தீமையா நீங்க பார்த்து முடிவெடுக்கணுமே தவிர, ஜோதிடம் ஒரு வழிகாட்டலாம், பின்னாடி வரத முன்னாடியே கொஞ்சம் கணிக்கலாமே தவிரங்கய்யா. இப்போ ஒரு தடவை பார்த்துட்டு அந்த பலன் இருக்கு, திரும்ப திரும்ப போய் பார்த்தா 10 வயசுல பாக்குறாங்க, 20 வயசுல பாக்குறாங்க, 30 வயசுல பாக்குறாங்க, பலன் மாறிட்டே இருக்குமா? ஆமாங்கய்யா. அப்போ லக்னத்துல இருக்கிற சூரியன் 20 வயசுல 4ல போயிடுமா? நம்ம மனசு தாங்கய்யா. நேரம் காலம்னு சொல்றாங்க இல்லைங்களா, கோள்கள் நிலை, அது அண்மை சேமிக்கு தகுந்த மாதிரி அதுகின்ற வருகின்ற காந்த அலைகள், வான்காந்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வருங்கய்யா. கரெக்ட் தானுங்கய்யா? இப்ப நீங்க என்ன ராசியோ அதே ராசியில எத்தனை கோடி பேர் இருப்பாங்க உலகத்துல? சரிங்கய்யா.
அப்படித்தானே இருப்பாங்க. ஆமா அப்ப ஆமா அத்தனை கோடி பேருக்கு ஒரே மாதிரி தானே வருது. ஆனா உங்களிடம் இருப்பது ஜீவகாந்தம். உங்க ஜீவகாந்தம் எப்படி காந்தம் சிறப்படையுங்கயா? 3 காரணங்கள், இயற்கை காரணங்கள்: கருவமைப்பு, கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல், எண்ணம். அது தெரியுதானங்கய்யா ரசாயன மாற்றத்தால் எப்படி வருதுன்னு சொல்லி? ஆமாங்க, ஆனா சொல்லுங்க. உணவு, எண்ணம், செய்கை, இது செயற்கை காரணங்கள். இந்த 6 காரணங்களினால் ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். இதுல சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதலை தடுக்க முடியாது. மற்ற 5 காரணங்களினாலும் மனவளக்கலையை முறையாக பயிற்சி செய்து மாற்றிக்கொள்ள முடியும். முயற்சி. சரி சரிங்கய்யா. முடிந்தவற்றை மாற்றிக்கொள்ளலாம், முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். ஓகேங்க. ஆசைக்கு கண்டிப்பா தீர்வு இருக்குங்கய்யா. பேராசையா இருந்தால் தீர்வு இல்லை. குழப்பம் இருந்தா விட்டுருங்க, குழப்பம் இல்லாத முடிவெடுங்க. டெசிஷன் வந்துங்கய்யா, ஹானஸ்ட் டெசிஷன் சொல்றாங்கல்ல. ஆமாங்கய்யா. அந்த ஹானஸ்ட் டெசிஷன் என்னைக்குமே நமக்கு பலன் கொடுக்கும். அந்த ஹானஸ்ட் டெசிஷன் உங்களுக்கு நீங்க தான் எடுக்கணும். ஓகே ஓகேங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க ஒரு டெசிஷனை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அது சரியான்னு சொல்லி ஜோசிக்கார்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயே கேக்குறீங்க. அந்த டெசிஷன்ல உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு, அதனால தானே கேக்குறீங்க. டவுட் இல்லைன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணிடுவீங்களே. ஆமாங்க. ஆமா. உள்ளுணர்வு துரியம் நல்லா பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்ததாக கவிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. கவிதா அம்மா, மைக்க ஒரே ஒரு முறை டச் பண்ணுங்க. அம்மா வெளியே போயிட்டாங்க. சிக்னல் இல்ல போல வந்திருக்காங்க, மறுபடியும் வந்திருக்காங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணுங்கம்மா. கவிதா அம்மா, மைக்க ஒரே ஒரு முறை டச் பண்ணீங்கன்னா பேச நமக்கு தெரியல. அடுத்ததாக சுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பேசுங்கம்மா, ஐயாட்ட பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டாங்க. ஆமாமா. சுமதி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. கவிதா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிடலாம். வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க ஐயா, இப்ப நீங்க இன்னைக்கு கொடுத்த டாபிக்ல இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் வந்ததுன்னா, இல்லறத்துல ஒரு அடிப்படை தேவையின் ரீதியா எழும் உணர்வு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி ஒழுக்க முறையோடு வாழ்றது? ஏன்னா நம்ம இதுலயே சொல்லியிருக்காங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும்னு சொல்லுவோம். அப்ப அத கரெக்டா அறிஞ்சு ஒழுக்க முறையோட அதை கரெக்டா எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு ஜெராக்ஸ், அவங்கதான் சாரி நம்ம தான் நம்மளோட ஜெராக்ஸ் அவங்க. அப்ப அவங்கள சரியா கொண்டு போகணும், நம்ம சரியா இருக்கணும். ஆனா நம்மளுக்கே ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை எப்படி ஒழுக்க முறையோட சரி செய்து கொள்வது அப்படின்றதான் எனக்கு ஒரு டவுட்டான கொஸ்டின். அது விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்கம்மா. ஒழுக்கம்னா என்னம்மா? தனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதிற்கோ துன்பமில்லாத எண்ணம், சொல், செயல் தான் ஒழுக்கம். ஓகே. இப்ப நீங்க ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு நீங்க நிறைவேற்ற முறை இன்றைக்கோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ தனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்குமா அப்படின்னா அதை விட்டுடணும். நமக்கு தேவை இருக்கலாமா, அது உண்மையிலேயே தேவையா? தேவையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்றதுக்கு கண்டிப்பா ஆசை சேர்மைத்தல் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது இல்லைன்னா வாழவே முடியாதா? எத்தனையோ உனக்கும் கீழே உள்ளவர் கோடின்னு சொல்றாங்கல்ல. கண்டிப்பா. இது எதுவுமே இல்லாம எத்தனை பேர் வாழ்றாங்க? நமக்கு இப்படி விதித்திருக்கு, நமக்கு வரணும்னு இருந்தா கால நேரத்துல அந்த தேவை நிறைவேறும். சரிதானுங்களா? இன்னொன்னு, இன்னும் ஒரு தேவை இருக்கு. இப்ப நீங்களே சொன்னீங்க, குழந்தைங்க இருக்காங்க, நம்மளை பார்த்துதான் வாழ்றாங்க. எத்தனை விஷயங்கள் இருக்குமா? இதுக்கு பேர் தானமா சுய கட்டுப்பாடுன்றது. தியாகம்னு இருக்குல்ல, நமக்கு தேவைதான், ஆனா குடும்பத்துக்கு அது பொருந்தல, தியாகம் பண்ணிடலாம்.
அந்த தேவையை நிறைவேறினால் வருகிற சந்தோஷத்தை விட தியாகத்தினால் நிறைய சந்தோஷம் வரும், நீடித்த நிலைத்த இன்பம் கிடைக்கும். கரெக்ட் தானுங்களே? ஓகே. ஒழுக்கம் அப்படின்றதுமா இன்னா செய்யாமை, துன்பம் செய்யாமங்கிறது தான் ஒழுக்கம். யாருக்கு? தனக்கும் துன்பம் தரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் தரக்கூடாது. ஆனா தனக்குன்றதுல துன்பம் வருதே ஐயா. அம்மா தனக்கு துன்பம் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஏன்னா நம்ம இதுலயே இரண்டொழுக்க பண்பாட்டிலேயே நம்ம சொல்றோம், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்றேன். அப்ப அந்த யாருடைய உடலுக்கோன்றது வந்து இது இப்ப என்னை எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு அப்படின்னா, இது என்னுடைய உடல் இல்ல, என்னுடைய அம்மா அப்பா கொடுத்தது, அப்படிதான் நம்மளுக்கு வரும். அப்ப அந்த வருகிற ஒரு துன்பம் வருகிற ஒரு உடலுக்கு வருது இல்ல, துன்பம் வருது. அப்ப அந்த துன்பத்தை எப்படி சரியான முறையில அத பொறுமையா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து நம்மள அறியாம உணர்ச்சி வயப்படுறோம், படதான் செய்யறோம். அதை எப்படி சரி செய்து கொள்வது? ஏன்னா ரொம்ப மௌனம்லயும் நம்ம இருந்து அமைதியா போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு காட்டிடுது. அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அமைதியா இருக்கிறது மாதிரிங்கிறது வேற, அமைதியா இருக்கிறது வேறம்மா. அது ரியலைசேஷன்றதுமா உள்ள வந்து முறையான உணவு முறைகள், பயிற்சி முறைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏற்பு திறன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நமக்கு இப்படித்தான். Accept yourself with your limitations. Accept others as they are. மற்றவர்களை மற்றவர்களாகவே ஏற்றுக்கொள்ளணுமா? இப்போ ஏதோ ஒரு நம்ம துன்பப்படுது, துன்பத்தை போக்கணும்னு நினைச்சு துன்பத்தை போக்குறது இந்த துன்பத்தோட பெரிய துன்பத்தை கொடுத்துட்டா கண்டிப்பா அப்போ இது பரவாயில்லன்னு தோணும் இல்லைங்களா? கண்டிப்பா அப்ப தோணும் பேசாம அந்த கஷ்டத்திலே இருந்திருக்கலாம், இது ஒரு பெரிய கஷ்டமா போயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லம்மா. இது உங்களுக்கு உள்ளுணர்வு தாமா சொல்லணும், நம்ம தாமா நம்மள பாத்துக்கணும். நமக்கு இன்னைக்கு நல்லது மாதிரி தெரியலாமா இந்த துன்பம் நீங்கிறது, ஆனா பின்னாடி இதை விட பெரிய துன்பத்துல மாட்டிக்க கூடாது இல்ல. கண்டிப்பா பண்ணுங்க. மௌனம்ன்றதுமா கண்ணாடி எதையும் பேசாம இருக்கிட்டு இருக்கிறது இல்லம்மா, தெளிவு வரணும். அப்ப மௌனம்னு சொல்லி தவம் பண்றோம்னு சொல்லி நமக்கு தேவையா இருக்கிறதையே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது என்ன ரிப்பிட்டேஷன் தானுங்களே, பிராக்டிஸ் பண்ற மாதிரி தானே, ஆசைகளை மறுபடியும் தூண்டி விடுற மாதிரி தானே. கண்டிப்பாயா. ஆக்னைனா புருவ மத்தியில் மனம் உயிரை கவனிக்கணும். பழக்கத்தினால் வருது மோதம். அந்த தவம் பண்ற ஊன்றி பண்ற நேரங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். மனவளக்கலை வந்து விரக்தி மார்க்கம் அல்லம்மா, நிறைவு மார்க்கம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ ரைட், அதை ஏற்றுக்கொள்ளுங்க நம்ம லிமிடேஷன்ஸோட. யான் பெற்று நம்ம பட்டது யாருமே படக்கூடாது அந்த கஷ்டத்தைன்னு சொல்லி வாழ்த்துங்க. சரி, இறைவன் நம்ம இப்படி தியாகியா வச்சிருக்கான். தவம்னாமா உற்ற நோய் நோன்றல், நமக்கு வருகிற துன்பத்தை சலிப்பு வெறுப்பில்லாமல் அனுபவித்தல். அப்படி அனுபவிக்கிறதுனால பிறர்க்கு உயிர்க்கு உருகன் செய்யாமை, பிறருக்கு துன்பம் தராமல் இருத்தல், இதுதான் தவம் திருவள்ளுவர் சொல்றாங்க. இப்ப நமக்கு ஏதோ ஒரு தேவை ஒரு துன்பம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை நோப்பதே தவம் தானம்மா. தவ வாழ்க்கைன்னா என்னதுமா? யாருக்கு எப்படி இருக்கோமா, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி விதிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த துன்பத்தை போக்குறதுனால அது நீங்க சொன்னீங்க, நமக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. நம்ம தானம்மா. ஆமா ஐயா. மாறுமா, மனதுக்கு வலிமை வந்தா எல்லாமே நடக்கும். கண்டிப்பா ஐயா, நன்றி ஐயா. உங்களுக்கு நீங்கள் தான் காப்பு, உங்களுக்கு நீங்க தான் சரி, உங்களுக்கு நீங்க தான் தப்பு. அருட்காப்பு போட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பா ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக ஹேமலதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. தீபாவளி வந்து போச்சுங்க ஐயா, கார்த்தியும் போயிடுச்சு. ஆனா பொங்கலுக்கு சூப்பரான அருமையான சரவெடி மாதிரி அற்புதமான வாழ்த்துக்கள் பேச்சுக்கள் ஐயா உங்களோடது. ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி டானிக் கொடுத்தது மாதிரி இருந்தது. அவ்வளவு அற்புதமா இருந்தது ஐயா. இதுல வந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஐயா, ஜாதகங்கள் எப்படிப்பட்டு எப்படி வேணா கணிச்சிருக்கலாம், ஆனா அத சாதகமா நம்ம வாழ்க்கையில வாழறதுன்றது நம்ம குருவோட மனவளக்கலைய முழுசா புரிஞ்சு நடந்துகிட்டவங்களுக்கு
துன்பம்ன்றது என்னங்க ஐயா? இன்னைக்கு துன்பம் மாதிரி தெரியும், ஆனா நாளைக்கு பார்த்தா அது நமக்கு துன்பம் மாதிரி தெரியாத ஒரு நிச்சயமா விஷயம். நிச்சயமா நிச்சயமா. இப்ப இதெல்லாம் நீ ஒவ்வொரு உதாரணமும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நீங்க பேச ஆரம்பிக்கும் போது என் தலை உச்சில ஏற்பட்ட ஜில்னஸ் இன்னமும் இருக்கு. ரொம்ப நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருநாதருக்கு. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா ஐயா. எனக்கு ஒரு கொஸ்டின். ரொம்ப வருஷமா நம்ம நெருங்கிய உறவு வந்து ரொம்ப அன்பா இருக்கிறோம் அவங்களோடங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து அவங்க சில நம்மள அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கு. அது ரொம்ப மனசு வலிக்குதுங்கய்யா. மனவளக்கலையில இருக்கும், நம்ம அனுசரிச்சு நம்ம தான் போகணும். நம்மளோட கர்மா இவ்வளவு வருஷமா அன்பா இருந்தவங்க இப்ப இப்படி நடந்துக்கிறாங்க, நம்மளோட கர்மா சரியா போயிருன்ட்டு எவ்வளவு அனுசரிச்சு போக முடியுமோ அப்படி விட்டு கொடுத்து போகணும், சகிப்புத்தன்மையா இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்தும் பண்ணிட்டே இருக்கிறேங்க. அவங்க பழைய மாதிரி அன்பா இருக்கணும்னு விட்டு அவங்க இந்த உறவு விட்டு விலகும் போக முடியலைங்கய்யா. அவங்க வாழ்த்திக்கிட்டே இருக்கிறேங்கய்யா. எவ்வளோ அனுசரிச்சு போக முடியுமோ அப்படி போயிட்டு இருக்கிறேங்க. ஆனா திரும்பவும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லயோ இதுலயே திரும்ப பார்க்கும்போது அவங்க நெருங்கிய உறவா இருக்கிறதுனால திரும்ப ஏதோ நம்மளோட வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்திடுறாங்கய்யா. அவங்க ஒரு டைம் காயப்படுத்திட்டு சுமத்தா அவங்க படத்துல போந்துடுறாங்கய்யா. ஆனா நம்ம நினைச்சு ரொம்ப அந்த இவ்வளவு அன்பா இருந்த உறவு இப்படி எல்லாம் மாறுவாங்களா, எப்படி மாறினாங்க அதை நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுங்க. அது என்ன, அது நான் எப்படி வெளியே வருதுங்க? எல்லாமே மாறுமா. கணவன் மனைவியை தவிர வேற எந்த உறவு வெளியில இருந்து வந்தாலுமா இதமா ஒரு அது சொல்லுவாங்கம்மா, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம். நமக்கு ரொம்ப நெருங்கின உறவு, நம்ம கூட பிறந்தவங்க ரொம்ப நெருங்கின உறவு, அவங்க எல்லாம் தான் என்னைக்கும் அப்படி இருப்பாங்கன்னாமா. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. நம்ம பிறக்கும் போதே வியாதி இருக்கு, வினை இருக்கு, அது மூலமா நோய் இருக்கு. எப்ப எதிர்ப்பு சக்தி குறையுதோ அப்ப வருது. சரிங்களா? எங்கேயோ மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், எங்கேயோ இருக்கிற மருந்து தான் நமக்கு நோயை தீர்க்குது. அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க கூட திடீர்னு பழகுவாங்க, அவங்க கூட இருப்பாங்கம்மா. மனித உறவுகளின் விசித்திரம். எந்த வினை யாருக்கு எப்ப வேலை செய்யும் யாருக்குமா தெரியும். நீங்க அதனால காயப்படாதீங்க, அவங்கள வெறுக்காதீங்க. அன்புன்னு சொல்றேன் இருக்குமா, நிறைய இடத்துல இருக்கு. நல்லா பார்த்து செஞ்சுட்டு பேசுறது இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வினை முடிஞ்சது, ஒரு விக்கெட் விழுந்தது, தேங்க்யூன்னு போயிட்டு நீங்க மறுபடியும் அவங்கள சமாதானம் பண்ணணும். அவங்கள நான் வாழ்த்திட்டு இருக்கேன், வாழ்த்தி அவங்க நம்ம சாமி சொல்றாங்கல்ல, முள்ளெடுத்து குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமா. முனிவர் மேல முள்ளு தூக்கி குத்துறான் ஒருத்தன், அவர் எள்ளளவும் பிறத்திங்கு நினையான் ஞானி. அப்படியா இருந்தாலும் முள்ளு குத்தன அந்த துன்பம் உள்ளுணர்ந்தோர் அப்பழியும் நேராவண்ணம். இப்படி அவங்க திட்டுறாங்களே குத்துறாங்களே, அதனால அந்த பாவம் அவங்களுக்கு போக வேணாம். நம்ம துன்பப்படுத்துறாங்க இல்லைங்களா, மூஞ்ச காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த துன்பம் அவர்களுக்கு போக வேண்டாம். உள் நினைந்தோர் அப்பழியும் நேராவண்ணம் பொறுத்து அவர் உளம் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். நீங்க வாழ்த்தலாமே தவிர திரும்பி அவங்க செய்ய மாட்டாங்கன்றது ஷூரிட்டி கிடையாது. அது எப்ப வினை முடியுதோ அப்படித்தான். சரிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க ஹர்ட்டாவாதீங்கன்ற நானு. நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எண்ணம் வந்து அடிக்கடி வருதுங்க. வரும்போதெல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லி என் மனசுகிட்ட நான் பேசிக்கிறேங்க, புரிய வைக்கிறேங்க. நான் வாழ்க வளமுடன் என் மனசே வாழ்த்துறேங்க. புரிய வைக்கிறதெல்லாம் இல்ல, ரியலைசேஷன். நீங்க மறக்கிறேன்னு சொல்லி அவங்களே ஆமாங்க, அது அவங்க ஒரு தடவை 2 தடவை தான் அவங்க கல்யாண மண்டபத்துல பாக்குறது. எப்ப பாத்துருப்பாங்க? 2 தடவை தான். நான் லட்சம் முறை அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நீங்க தானே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்களா கல்யாண மண்டபத்துல? அவங்களுக்கு மட்டும் தான் பேசுறீங்களா? எத்தனை பேர்கிட்ட பேசுனீங்க? விலகி வரலாமாங்க? அந்த மாதிரி இருக்கிற உறவை விட்டு நான் நீங்க விலகி வரலையா? அவங்க தானே போறாங்க. அவங்க போறாங்க. ஏன் திரும்ப ஒவ்வொரு இடத்துல நம்ம போகும்போது ஒரு தனியா வந்தோம் தனியா போனோம், யார் வர போறாங்க கூட? சரிங்களா? அவர்களுக்கு ஒரு இனிமை பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மறுபடியும் இப்ப முடிச்சதா
இன்னும் உங்க ஆற்றல், அறிவு, அன்பெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய உறவுகள் வெயிட்டிங்ல இருக்கும், அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா. சரி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. சொல்றாங்களா, பாசம்னா வழுக்கி விட்டுறதுமா, பாசம் பிடிச்சிருச்சுன்றாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. மனசுக்கு ஒரு தெளிவான ஒரு உங்க மன அமைதி கெடுத்துக்காதீங்க, அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றிங்க அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. பேசலாமா? செவ்வேளையா பேசுங்க அம்மா. இது செவ்வேளையா, நீங்க பேசலாங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நான் கேள்வி பதில் தான் கலந்துக்கிட்டேன். நம்ம அறிவுள்ள குழந்தைய பெற்றெடுக்கணும்னா நம்ம என்னென்ன வழிகள் நம்ம மனவளக்கலையில செஞ்சு அந்த அறிவுள்ள குழந்தை பெற்றெடுக்க முடியும் ஐயா? கணவன் மனைவி அறியாமையை அகற்றினால், அறியாமையாகிய வினையை அகற்றினால் அறிவு தானே இருக்கும். அந்த அறியாமையாகிய வினை பதிவு தானே 3ஆ சொல்றாரு சாமி, சஞ்சிதம், பிராரத்தம். அப்ப அதை போக்குறதுக்கு என்னது? தவம். கருவிலே திருவுடைய குழந்தைகள் வேணும்னா காயகல்பம். நீங்க எப்படி சுத்தினாலும் அதுக்குள்ளதான் வருங்கய்யா. சரிங்களா? இப்ப ஒரு அறிவான பெற்றோருக்கு அறிவில்லாத குழந்தைகள் இருக்காங்க, அறிவில்லாத பெற்றோருக்கு அறிவான பிள்ளைகள் இருக்காங்க, இல்லைங்களா? எந்த வினை எப்படி வெளிப்படுதோ, நாம செய்யற முயற்சியை செய்யணும்னா இந்த வினை பதிவை போக்கணும், தீய வினையை விட்டுட்டு நல்வினையை சேர்க்கணுங்கய்யா. அப்படி சேர்க்கிற வாழ்க்கை முறைக்கு பேர் தான் மனவளக்கலை. கல்யாணத்துக்கு முன்னாடி இளமை நோன்பில ஆணோ பெண்ணோ மனவளக்கலை பயிற்சிகளை நோன்பு போல கடைபிடித்து அதை அப்புறமா இல்லறத்துக்கு போய் வாழும் போது நீங்க சொன்னதெல்லாம் நடக்குங்க ஐயா. சரிங்க. இன்னொரு கொஸ்டின் ஐயா. சொல்லுங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்காங்க, மன்றங்கள் போறாங்க, அவங்களுக்கு நம்ம என்னென்ன வழிகள் நம்ம இதுல இருந்து அதுக்கு என்ன நம்ம புகத்தலாம்? இப்ப சொன்னதுதாங்கய்யா, வினை இருக்கு, எந்த காலத்துல வரணும்னு இருக்கோ அந்த காலத்துல வருது. காயகல்பம் பெஸ்ட். இன்னொன்னு காயகல்பம் மட்டும்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க. மனவளக்கலையில ஒண்ணு மட்டும் பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம பயிற்சிகளை நிறைவாக செய்யணும். அந்த ஏக்கம், வெறுப்பு, சலிப்புன்னு இருக்கு இல்லைங்களா, நெகட்டிவிட்டி அவங்களுக்குள்ள நிறைய இருக்கு இல்லைங்களா, ஏன் வரலன்றது. ஐயா, எல்லாம் வரல இறையாற்றல் அது கொடுக்க நினைக்கும் போது கொடுக்க போதுங்கய்யா, இல்லன்னா இல்ல. சரிதானுங்களே? நம்ம பயிற்சிகளை முறையா செய்தாவே அது வருங்கய்யா. இது தனியா பிரிச்சு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா. பயிற்சி முறையா செய்யணும் ஐயா. மன்றத்துக்கு வந்து எவ்வளவு பேர் காய்கல்பம் பண்ணி குழந்தை பிறந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பயிற்சி எடுத்துட்டு. சரிங்கய்யா. நிச்சயமா கிடைக்குங்க, கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நல்லதுங்க, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது சாம்சங் SM இருங்க, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்க ஒரு கேள்வி ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, ஒரு கேள்வி வந்து எனக்கு என்னன்னாங்க ஐயா, இப்ப வந்து இந்த லிஞ்சிங்னு சொல்றாங்க இல்லைங்க ஐயா, நிறைய சில மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து குழந்தைகளை கடத்துறது வந்து ரொம்ப காமன் அப்படின்னு சொல்றாங்க. over 4000 kids get kidnapped or various reasons எல்லாம் சொல்றாங்க பெரியர் இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு வந்து மகரிஷி என்ன தீர்வு சொல்றாங்க ஐயா? அதுக்கப்புறம் இந்த நியூஸ்ல எப்ப பார்த்தாலும் வந்து சம்டைம் இப்போ ஏதோ ஒரு குழந்தை ஏதாவது படிப்பு ஆசைப்பட்ட படிப்பு கிடைக்கலாம், அதுக்கு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா அதையே போட்டு காட்டுறாங்க. அது இன்னும் மென்மேலும் மற்றவர்களை தூண்டுதுங்கிறாங்க. அதை பத்தி நீங்க நம்ம சொல்றாங்க. நம்ம சொல்றது தீய வினை தவிர்க்கணுங்க. சோசியல் மீடியால 90% மேல என்ன இருக்குங்க, நெகட்டிவிட்டி தானே இருக்கு. நம்ம நியூஸ்ல பாக்குறதுக்கே நம்ம முயற்சி பண்ணாலுங்கய்யா, அதுல என்ன விஷயம் இருக்கு? ஒரு தடவை நடந்தது, எங்கேயோ நடந்தது, அது சொசைட்டில ரிப்பீட் பண்ற விஷயங்களை நடக்கணும்னு நினைச்சாதானங்களா ரிப்பீட் பண்ணணும். ஆமாங்கய்யா. நம்ம இப்ப எதை பாக்குறோம்? இது சமுதாயத்துல இருக்கிற மிகப்பெரிய சிக்கலுங்கய்யா. சாமிஜி அந்த காலத்துலங்க டிவி வந்து வரும்போதே சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் இந்த குழந்தைகள் டிவியை பார்த்து இப்படி செய்யறாங்க, இது வருங்காலத்துல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துமோன்னு.
சரிங்களாங்கய்யா? இந்த குழந்தைகளை கடத்துறது எதுவா இருந்தாலும் விலங்கினத்தின் வழி குற்றம். இது போகணும்னா தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, ஓருலக கூட்டாட்சி வந்தா தாங்க வரும். நம்ம தனிப்படையா எதையும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. மிக கொடூரமான விஷயங்கள் நிறைய. நீங்க சொன்னது ஒரு சாம்பிளுங்கய்யா. நெஞ்சை நடுங்குற மாதிரி எத்தனை விஷயங்கள் நடக்குது சமுதாயத்துல. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமல நாமளும் காரணமா இருக்கிறோமே. நம்ம வினையா அதுல கூட்டு வினையா இருக்குல்ல. ஆமாங்கய்யா. தனி நன்முறையில் தனி மனிதன் வாழ கற்றால் நம்மிடம் உள்ள குறைகளை படிப்படியாக போக்கி வாழ்க வையகம் என்ற உலகத்துல வாழ்த்தி படிப்படியாகத்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர ஒரு தனி மனிதனோ ஒரு குழுவோ திடீர்னு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்க. இன்னும் எப்பொழுதும் விட இந்த காலத்தில் தான் மனவளக்கலை சாமிஜி சொல்லி கொடுத்த அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த காலத்துல ரொம்ப தேவை இருக்குங்க. நம்ம தியரி ஆஃப் கன்வீனியன்ஸ்னு நமக்கு வேணுன்றதை மட்டும் அப்படி எடுத்துக்கிறோம். அப்ளிகேஷன்ல கொஞ்சம் லேக்கிங்ல இருக்கும். அதுவும் ஒரு முக்கியமான காரணங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. யார்? ஐயா கண்ணம்மாள், நான் கோயம்புத்தூருங்கய்யா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா நாங்க கூட பிறந்தவங்க 5 பேருங்கய்யா. பசங்க 2 பொண்ணு 3. இன்னும் கடைசி தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி. நான் தான் பெரிய 2 தங்கச்சி. பக்கம் வீடுங்க. பேசிக்கிறதே இல்லைங்கய்யா 2 பேரும். ஒன்றும் காரணமே ஒன்றும் இல்லை. ஆனா சின்ன தங்கச்சி கொஞ்சம் பிடிவாதமா பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னமோ காரணங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கய்யா. இவங்களை மாத்துறதுனா எப்படிங்க? நானும் வாழ்த்துக்கிட்டே இருக்க 2 பேர்த்தையும் நான் வாழ்த்து எனக்கு ஒன்னும் பிரயோஜனமாவே தெரியலைங்கய்யா. நீங்க வாழ்த்தலாம். அது எப்படி நீங்க வாழ்த்தலாமா? அவ்வளவுதான் முடியும். அதாங்க அவங்க 2 பேரும் இல்லைங்க. அவங்க 2 பேர் ஆன்மீகத்தில் இல்லைங்கய்யா. இருந்தா நான் எப்பொழுதும் வாழ்த்திட்டே முடியுமா? நீங்க சொன்னது ஒருத்தர் சொல்லிட்டீங்கம்மா. இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. உறவுக்குள்ள பகை, வீட்டுக்குள்ள பகை, அது அப்படி இருக்கு இல்லைங்களா? நிறைய இடத்துல இருக்கு இல்லைங்களா? அந்த வினை அப்படி இருக்கு. நீங்க வாழ்த்துங்க. அவங்களால பாதிப்பு உங்களுக்கு வராம இருக்கும். சரிங்க. நீங்க அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறது. இப்ப சாமி சொன்னார்ல, அவரவர்கள் செய்த வினையை அவரவர்கள் பயிற்சி செய்துதான் மாற்ற முடியும். வாழ்த்தலாம். ஒரு சிலருக்கு பயன் கொடுக்கலாம். அவங்களால உங்களுக்கு தொந்தரவு வராது இருக்கலாமே தவிர அவங்க திருந்துவாங்கன்னு எப்படிமா? அவங்களுடைய அலை. நீங்க ஆன்மீக பயிற்சிக்கு வரலன்னு சொன்னீங்க. ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. அவங்க நாட் ரீச்சபிள் இருக்காங்க. சிக்னலே அங்க இல்ல. எப்படி போய் ரீச் ஆகும்? சரிங்கய்யா. ஆனா வாழ்த்துக்கிட்டே வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்குள்ள அலைச்சுழல் குறைஞ்சு நம்ம பயிற்சிக்கு வராங்க, இல்ல எதனா ஒரு கோயிலுக்கு போறாங்க, ஆன்மீகத்துல போய் அவர்களுக்குள்ளேயும் இரையாற்றல் தானே இருக்கு. அந்த வினைப்பதிவு நீங்கி அந்த காலம் வரும்போது இப்ப அமைச்சதெல்லாம் டெலிவரி ஆகும். சரிங்க ஐயா. அதாங்க எனக்கு எங்காவது போகும்போது எல்லாம் ஒண்ணு சேரும்போது அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா எனக்கு பரவாயில்லமா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காமா? எங்கன்னா போகும்போது இப்போ ஒரு பொது கவிதை சொல்லுவாங்கம்மா. ஈரோட தமிழ் என்பன் அவரோடது. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை கொள்கிற போது வஞ்சக எண்ணம் அதன் நெஞ்சகத்தில் இல்லை. இது மிருகாபிமானம். சரி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தழுவும் போது கூட வஞ்சக எண்ணம் நெஞ்சகத்தில் இல்லாமல் இல்லை. மனிதாபிமானம். கூட இருக்கிறதெல்லாம் உறவுன்னு நினைக்க வேண்டியது இல்லம்மா. கூடி போறதெல்லாம் சந்தோஷமாவே போதா? இல்லைங்க. அதனால நீங்க ஒரு பொறுப்பான சகோதரியா சக உதரி இல்லைங்களா? அவங்க வயிற்றுலயே அவங்க பிறந்த அதே வயிற்றுலயே நீங்க பிறந்திருக்கோம். அதான் சகோதரின்னு சொல்லி. அதனால அவங்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும். அவங்க நல்லா இருக்கணும். உங்க மனசுல இருக்கிற வெறுப்பை அகற்றி விடுங்கள். எல்லாரையும் விரும்ப முடியாதுமா. வெறுப்பு இல்லாமல் வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம். சரிங்களாமா? நாங்க ஒரு டைவர்ஸ் கேஸ் போட்டிருந்தோம். 8 வருஷம் ஆச்சுங்கய்யா. வக்கீல் அந்த பொண்ணுக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் பக்கம் வாங்கி கொடுத்துட்டாங்கய்யா. இன்னும் அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுங்கய்யா. அது என்ன செய்யறதுன்னு தெரியலைங்கய்யா. கோர்ட் கேசஸ்லாம் எப்ப முடியும் அப்படின்றதுக்குலாம் இந்தியால சொல்ல முடியாதுங்களேம்மா. ஏன்னா அது சீக்கிரம் முடியறது காம்ப்ரமைஸ் போயிட்டு கேசஸ் பெண்டிங்ல இருக்குமா. எல்லாரும் என்னங்கிறாங்க டைவர்ஸ் கேஸ் அவ்வளவு நாள் இருக்காது, சீக்கிரம் முடிஞ்சிரு. இது மட்டும் ஏன் முடிய மாட்டேங்குது? சொல்றது சட்ட சிக்கல் நமக்கு தெரியாது. பட் பொதுவா
அப்படி இருக்கு இல்லைங்களா? அதனால காம்ப்ரமைஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து அவுட் ஆஃப் த கோர்ட் காம்ப்ரமைஸ்னு போறாங்கல்ல. ஆமாங்கய்யா. இருக்கு. அப்படி போறதுக்கு வழி இல்லைங்கய்யா. காம்ப்ரமைஷன் போறதுக்கும் வழி இல்லைங்க. அதுதான் எங்களுக்கு முடிக்க மாட்டேங்குது. இந்த பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கும் முடியலைங்க. அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குமா? சில பேர் அப்படி வேணும்னே வாழ்க்கையை அமையக்கூடாதுன்னு டிலே பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அவங்கள நினைச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நாம நம்ம பயிற்சிகளை ஒழுங்காக செய்து கொண்டு நாம் நமது குற்றம் என்னன்றதை பார்த்து அதை திருத்தி அவர்களிடம் உள்ள வெறுப்புணர்ச்சியை வளர்த்து மேலும் மேலும் வளர்க்காம, ஏதோ உங்களுக்கும் எனக்கும் இணக்கம் இருந்தது, வாழ்ந்தோம், இப்ப 2 பேருக்கும் ஒத்துக்கல, உங்க வழியே நீங்க போங்க, உனக்குள்ள விரிந்துலகம் எனக்கும் உண்டு, உன் வழியே நீ செல்வாய், என் வழியே நான் செல்வேன், இறையே வாழ்த்தும். நம்ம மனசுல வெறுப்புணர்ச்சி இருந்தாதான் லாக் ஆகும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அது. ஏன்னா நம்ம நாங்களாம் ஒண்ணு நினைக்கலன்றோம். 24 hours அவங்கள நமக்கு அறியாம சபிச்சுக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாங்கய்யா. நம்மள கரெக்ட் பண்ணா எல்லாமே சரியாயிடுமா. உள்ளம் வசமானா உலகம் வசமாகும். ஆன்மீகத்துல இதுதான்மா. நாம நம்மை திருத்திக் கொள்வதற்கு தான்மா. வாழ்த்துக்கள். நல்லபடியா அமையட்டுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மன்னிக்கவும், கொஞ்சம் இணைப்புல இருந்து வெளியே போக வேண்டியதாயிருச்சு, வெளியேறிட்டாங்க. சிக்னல் ஏதோ பிரச்சனை. அதாங்க. அடுத்ததாக செவில் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். செவலையா பேசிட்டாங்க. வாழ்க வளமுடன். பேசிட்டாங்களா ஐயா? செவலையாவும் பேசிட்டாங்க. அப்புறம் சாம்சங் அவங்களும் பேசிட்டாங்களா? ஐயா வரார், லைன்ல வரார். பேசிட்டாங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க. நன்றிங்க. அடுத்ததாக சாம்சங் SM G988 பேசினாங்க நினைக்கிறேன். இப்போ பேசிட்டாங்களா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கய்யா. இப்ப அவங்க பேசினாங்கன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி பேசினாங்க, அதே மாதிரி வந்தாங்க ஒருத்தர். சாம்சங் SM ஐயா அன்மியூட் பண்ணி பாருங்க ஐயா. பேசிட்டீங்களா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு. வாழ்க வளமுடன். சரிங்கய்யா, ஒருவேளை அவரு பேசிட்டோன்னு போயிட்டாங்க போல இருக்கு, அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. சரிங்க. நன்றி ஐயா. மிகவும் சிறப்பா இருந்ததுங்கய்யா. எல்லா அன்பர்களுக்கும் மிக சிறப்பான நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சது. இந்த வினை கொள்கை தான் ஆன்மீகத்துல எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. ஆனா அதுதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியல. கோவில்ல போய் வழி அது புரியல இல்லைங்களா? நாம் செய்தது நமக்கு வரும், நமக்கு தான் வரும், நாம் செய்ததுதான் நமக்கு தான் வரும். ஆமாங்கய்யா. கோவில்ல வழிபாட்டு தலங்கள்ல இந்த விளக்கம் எல்லாம் யாருக்கும் தெரியலைங்கய்யா. எது செய்தாலும் நமக்கு எது கேட்டாலும் கிடைக்கும், என்னன்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால சொல்லப்பட்டிருக்குமா? ஆனா அப்படியே போயிடாதீங்க. மாற்று வினை செய்யலாம். மனவளக்கலையில சொல்ற மேலடுக்கு பதிவா போடலாம்ன்றது அதுல சொல்லி இருக்கு. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகதேர்வீர், உய்வினை நாடாது இருப்பதும் உண்டமக்கு ஊனமன்று. அதை நம்ம பாடிட்டோம். அது என்ன சொல்றாங்கன்றது வாழ்க்கை முறையா விடலன்னா சாமிஜி அந்த தத்துவங்களே வாழ்க்கை முறையா கொடுத்திருக்காங்க. அது தவறில்ல. நான் எப்படி வந்தாலும் இருப்பேன், எனக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்றதுதான் அந்த சிக்கல். உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அவங்களே ஏற்றுப்பாங்கம்மா. பயிற்சி பண்ணா சரியாயிடுமா. நல்லதுதான். சிறப்பையா. நன்றி ஐயா. இதோட நிறைவு செய்துக்கலாமாங்க ஐயா? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.